வல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். කොයිතරම් යාපත් දෙවි කෙනෙක්ව අපි නමස්කාර කරනවද? அவ்வளவு வல்லமையான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். කොයිතරම් බලවත් දෙවි කෙනෙක්ව අපි නමස්කාර කරනවද? அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு கூட உட்காரும்படி ඔව් කුඩා කෙනාව ඒ දූවිල්ලෙන් නැගිටව රජවරුන් සමග වාඩි කරවන්නා වූ දෙවියන් වහන්සේ. சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதிமாய் ඔව් மாற்றுகிறார். කුඩා කෙනෙක්ව රැගෙන ඔව් බලවත් ජාතියක් මෙන් වෙනස් කරන්නා වූ තනන් වහන්සේ. தேவன் நம்முடைய தேவனாய் வருகிறார். දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ. நம்முடைய துக்கத்தை பார்த்து மகிழுகிற ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපේ දුක දිහා බලමින් සතුටු වෙන්නා වූ ලෝකයක අපි ජීවත් වෙනවා. நம்முடைய அழிவை பார்க்க விரும்புகிற பொல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපගේ විනාශය දකින්න ප්‍රිය කරන්නා වූ භයංකාරමත් ලෝකයක අපි ජීවත් වෙනවා. நம்மை வாழ வைப்பதற்காக නමුත් අපිව ජීවත් කරවන පිණිස ஜீவனை கொடுத்த இயேசு நமக்கு இருக்கிறார். තමගේ ජීවය දුන්නා වූ යේසුස් අපට සිටිනවා. நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக சிலுவையிலே கண்ணீர் சிந்தின இயேசு நமக்கு අපගේ කඳුල පිසන් දමන්නා වූ පිණිස කල්වාරි කුරුසියේ ජීවිතේ පූජා කරපු යේසුස් අපට සිටිනවා. நம்மை சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக இந்த பூமியிலே சிலுவையிலே தொங்கின இயேசு நமக்கு இருக்கிறார். අප සිංහාසනය මත වාඩි කරවන්නා වූ පිණිස ඒ මුළු ජීවිතේම පූජා කරපු යේසුස් අපට සිටිනවා. அவருடைய சாட்சிகளாக நம்மை வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ සාක්ෂිකාරයන් හැටියට අපව තබා තිබෙනවා. எவ்வளவு பெரிய சந்தோஷம். කොයිතරම් ලොකු ප්‍රීතියක්ද? 1000 நாவுகள் இருந்தாலும் நமக்கு நன்றி சொல்ல முடியும். දහසක් දෙව් තිබුණත් මදි උන්වහන්සේට ස්තුති කරන්න. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 1000 நாவுகள் எனக்கு போதாது. ගීතිකාකාරයා කියනවා මට දහස් දෙව් තිබුණත් මදි ස්වාමීනි. இன்னும் எத்தனை மணி நேரம் துதித்தால் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல කොයිතරම් முடியும். පෑ ගණන් මං ඉඳලා නමස්කාර කරත් මදි ස්වාමීනි. நீர் எனக்கு செய்ததற்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் ඔබ මට ஆண்டவரே. කරා වූ දෙයට මම කුමක් කරන්නද? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் உமக்கு நன்றி சொல்லுவேன் ඒ ஆண்டவரே. ගැලවීමේ පාත්‍රය රැගෙන මම ඔබට ස්තුති කරනවා. நன்றி ஆண்டவரே. ස්තුති ස්වාමීනි. நன்றி. ස්තුති ස්වාමීනි. உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நன்றி சொல்லுவோம். ප්‍රාන්තර හදවතෙන් අපි ස්තුති කරනවා. இந்த ஆவியான நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ මැද සක්මන් කරමින් සිටිනවා. இங்கு சில இருதயங்கள் இவ்வாறு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது. සමහර හදවත් මේ වගේ ප්‍රශ්න කරමින් තිබෙනවා. මේ இவர்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் செய்வாரா? මෙයාලාට විතරද දෙවියන් වහන්සේ මෙලෙස කරන්නේ? ரெண்டு சாட்சிகளை கேட்டோமே, இந்த ரெண்டு குடும்பங்களுக்கு மாத்திரம் தான் செய்வாரா? සාක්ෂි දෙකක් අපි ඇහුවනේ, මේ අයට විතරද දෙවියන් වහන්සේ මෙලෙස කරන්නේ? ஜீவிக்கிற ஆண்டவர் ජීවමාන දෙවියන් වහන්සේ இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ඔබටත් කරයි. உங்களுக்கு செய்வார். ඔබේ ජීවිතෙත් කරයි. இன்றைக்கு ஆண்டவரை எனக்கு உம்முடைய அற்புதம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், මට අද ඔබගේ හාස්කම ඕනේ කියලා ඉල්ලන්නා වූ අය, ஆண்டவரே எத்தனையோ பேர் பிஆர் கிடைத்திருக்கிறது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ඔය விரும்புகிறவர்கள், අයට PR එක ලැබුණා මට ලැබෙන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙන අය, ஆண்டவரே ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதான் ஆபரேஷன் கேன்சல் ஆனதே எனக்குமாக வேண்டும் ඔපරේෂන් ஆண்டவரே. එකට යන්න කලින් ඔපරේෂන් එක කැන්සල් වුණානේ මටත් ඒක වෙන්න ඕනේ. ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்ததே எனக்கு கிடைக்க வேண்டும். පාපයෙන් නිදීම ලැබුවානේ මටත් ඒක ලැබෙන්න ඕනේ. இயேசு எனக்கு சொன்னார், යේසුස් වහන්සේ මට இன்று කිව්වා வந்திருக்கிற அத்தனை பேருக்கு அதை நான் செய்ய போகிறேன். මේ ස්ථානින් නම් සියලු දෙනාට මම ඒක அத்தனை කරනවා. பேருக்கு நான் செய்ய போகிறேன். සියලු දෙනාට මම ඒක කරනවා. இவர்கள் நன்மையை பெற்று துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். මේ යාපත ලබමින් ස්තුති කරමින් ඉන්නවා. நீங்களும் இன்றைக்கு துதித்துக் கொண்டு தான் போக ඔබත් போகிறீர்கள். මාව ප්‍රශංසා කරමින් තමයි நீங்களும் යන්නේ. துதித்துக் கொண்டு தான் போக ඔබත් போகிறீர்கள். ප්‍රශංසා කරමින් යන්න යනවා. ஒருவரும் வெறுமனே திரும்பி போக කිසිවෙක් போகிறதில்லை. නිකරුණේ යන්නේ නැහැ. எனக்கும் செய்தார் என்று சொல்ல මටත් போகிறீர்கள். කරයි කියලා කිව්වා. எனக்கும் செய்தார் என்று சொல்ல මටත් කරා போகிறீர்கள். කියලා ඔබ කියයි. ஐயோ, தூர தேசத்திலிருந்து அன்பு சகோதரின் மகனை கொண்டு வந்தாரே, என் குடும்பத்தை கொண்டு வர மாட்டாரா? உங்களுக்கும் செய்ய දුර போகிறார். දේශයේ හිටපු ඒ දරුවව එකගෙන ආවනේ දෙවියන් වහන්සේ ඔබටත් උන්වහන්සේ දේ කරයි. ஒன்றும் இல்லாதிருந்து இவ்வளவு பெரிய திருச்சபை ஊழியத்தை கட்டியிருக்கிறாரே, உங்கள் குடும்பத்தை அவர் கட்டுவார். කිසිවක් නැතුව තිබුණා වූ මේ සභාව උන්වහන්සේ මේ තරම් ගොඩනගලා තිබුණා නම් ඔබගේ පවුලත් උන්වහන්සේ இந்த ගොඩනගයි. கூட்டத்தின் முடிவில் அல்ல, இப்பொழுதே அவர் செய்ய போகிறார். උන්වහන්සේ මේ අවසානයේ නෙමෙයි දැන්මම උන්වහන්සේ ඒ දේ කරනවා. ஆவியானவர் உணர்த்தினபடி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். සුද්ධාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම තුළ මම ඔබට යාඥා කරන්න යනවා. விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்க. ඇදහිල්ලෙන් යේසුස් වහන්සේ දිහා බලන්න. இது மனுஷனால் உண்டானது அல்ல. මේක මිනිස්යන්ගෙන් සිදු වුණා වූ දෙයක් இந்த නෙවෙයි. ஆரம்பை மினிஸ்ட்ரி மனுஷனால் உண்டானது அல்ல. මේක මිනිස්යන්ගෙන් සිදු වුණා වූ දෙයක් නෙමෙයි. මේ இந்த ආරම්භයේ சாட்சிகள் மனுஷனால் உண்டானது அல்ல. මේ මිනිස්යන්ගෙන් ඇති වුණා වූ සාක්ෂි නෙවෙයි. இயேசுவின் கிருபை, යේසුස්ගේ කරුණාවයි. இயேசுவின் அன்பு, යේසුස්ගේ ප්‍රේමයයි. இயேசுவின் வல்லமை. යේසුස්ගේ බලවත්කම. நாங்கள் இயேசுவின் சாட்சிகளாய் நிற்கிறோம். යේසුස් වහන්සේ මෙතන සාක්ෂියකට இயேசுவின் சாட்சிகளாய் நிற்கிறோம். යේසුස්ගේ සාක්ෂියකට ලැබිනවා. நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லி எங்களை குறித்து நான் மேன்மை අපි මේක பாராட்டவில்லை. කරා කියලා අපිව අපි උසස් කරන්නේ නැහැ. மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த இயேசு இதை ඔව් செய்திருக்கிறார். මලවුන්ගෙන් නැගිට්ටා වූ යේසුස් මේක කරලා දෙනවා. 2000 வருஷங்களுக்கு முன்பு கலிலேயா ஊரிலே அற்புதங்களை செய்த இயேசு செய்திருக்கிறார். අවුරුදු 2000කට කලින් ගලිලේ වල ආස්කම් කරපු තනන් වහන්සේ இன்றைக்கு அவர் செய்வார். අදත් කරයි. இன்றைக்கு அவர் செய்வார். අදත් කරයි. இன்றைக்கு அவர் செய்வார். අදත් ඒ උන්වහන්සේ කරයි. டாக்டர்கள் உன் மகனை குறித்து சொல்லி இருக்கிற ரிப்போர்ட்டை இயேசுவை கிழித்து நரகத்தில் போடுவார். ඒ ඩොක්ටර්ස්ලා වගේ දරුවන් ගැන කියලා තිබෙන රිපෝට් එක උන්වහන්සේ ඉරා උන්වහන්සේ පාතාලේ දානවා ඒක. காத்திருந்து பெற்ற பிள்ளை ஐயா, ඒක බෝ කාලයක් බලාගෙන ඉඳලා හිටපු ஐயோ, ළමයි என் දරුවෙක්. பிள்ளையை குறித்து
நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் சொல்லுகிறார்கள். මේ දරුවා ගැන හැමෝම නෙගටිව් රිපෝට් එකක් දෙනවා ස්වාමී. பிள்ளை பாரமான பிள்ளை என்று මේ சொல்லுகிறார்கள். දරුවෙක් හරි බරෙන් ඉන්නව දරුවෙක් කියලා කියනවා. இயேசு இன்றைக்கு அந்த ரிப்போர்ட்டை மாற்றுகிறார். යේසුස් වහන්සේ රිපෝට් එක වෙනස් இந்த කරනවා. பிள்ளை பாரமான பிள்ளை அல்ல. මේ දරුවා බරෙන් ඉන්න දරුවෙක් அநேகருடைய නෙමෙයි. பாரத்தை சுமக்க போகிற ஒரு ඔයගේ பிள்ளை. බර උස්සලන්නව දරුවෙක්. அநேகருடைய கண்ணீரை துடைக்க போகிற ஒரு பிள்ளை. කඳුල පිසතමන්නව දරුවෙක්. இயேசுவுக்கு நின்று வல்லமையை எழுப்பி பிரகாசிக்க போகிற ஒரு යේසුස් பிள்ளை. වහන්සේගේ බලයෙන් පිරි தாயே உன் දරුවෙක් கண்ணீரை නෙමෙයි. துடைத்துக்கள். ඔව්. தாயே உன் கண்ணீரை துடைத்துக்கள். Wipe your tears, my ඔබගේ sister. කඳුල ඔබ පිසදමා ගන්න. Hallelujah. இந்த அற்புதத்தோடு நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைகள் கடந்து செல்ல මේ හාස්කම් සමග දෙවියන් වහන්සේගේ වචනය තුළට ඇතුල් වෙමු. உங்கள் இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. ඔබගේ හදවතේ දෑත තබා ගන්න. ஆண்டவருடைய நோக்கி உங்களுடைய இருதயத்தை உயர்த்துங்க. උන්වහන්සේ දෙස ඔබගේ හදවත උසස් කරන්න. எனக்கு உம்முடைய வல்லமையை காட்டும் මට ஆண்டவரே. ඔබගේ බලය පෙන්වන්න. எனக்கு உம்முடைய வல்லமையை காட்டு. මට ඔබගේ බලය පෙන්වන්න ස්වාමිනේ. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ඔබව ස්පර්ශ කරමින් ඉන්නවා. யாரும் உங்கள் அருகில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். කවුරුද ළඟ ඉන්න අයව බලන්න එපා. Hallelujah. හලලුයා. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துக்களை கர்த்தர் மாற்றுகிறார். ඔබට එරෙහිව තිබෙනා වූ නියමයන් උන්වහන්සේ වෙනස් කරනවා. உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிற சத்துருவை போ என்று சொல்லி கர்த்தர் கடிந்து கொள்ளுங்க. ඔබට එරෙහිව කතා කරමින් ඉන්න සතුරව උන්වහන්සේම දුරු කරනවා. கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா யாராயிருந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை விசாரிக்கவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். உம்முடைய கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. ඔබගේ දෑත ඔබගේ දරුවන් වත් අකස්සන්ට ඕනේ. இன்னைக்கு அவருடைய வாழ்வில் இருக்கிற பாரங்கள் மறைவதாக. ඔබගේ ජීවිතයේ තිබෙනා වූ සියලු බර ඉවත් වේවා. ஆண்டவரே ස්වාමිනේ. தவறான காரியங்களில் தங்களுடைய முழு பலனை பொருளாதாரத்தை இழந்து மெலிந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. ඥානනේ වැරදි දේවල් තුල ස්වාමිනේ උන්ගේ වෙන ආර්ථිකය නැති කරමින් ස්වාමිනේ ශරීරය පවා අඩපණ වෙලා ඉන්නා වූ දරුවන් ඔබ වහන්සේ ආශිර්වාද කරනු මැනව. ஒவ்வொருவரே சாட்சிகளாக සියලු දෙනාම සාක්ෂිමක් ඇදිරි වෙනස් உம்முடைய කරන්න. கரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தில் வாழ்வதற்கான வாசல்கள் திறக்கப்படும். ඔබගේ දෑතෙන් මේ දේශය තුල ඔබගේ දරුවන් ජීවත් වෙන්න ආශිර්වාද කරන්න. கடன்கள் மறையட்டும். ස්වාමිනේ සියලු ණය ප්‍රශ්න ඉවත් தரித்திரங்கள் වේවා. மறையட்டும். ස්වාමිනේ සියලු දුබලකම ඉවත් වේවා. வியாதிகள் மறையட்டும். රෝගයන් ඉවත් වේවා. சாட்சிகளாக எழுப்போம். சாட்சிකාරයන් කරන්න. சாட்சிகளாக எழுப்போம். சாட்சிකාරයන් කරන්න. ஆரம்பை 7வது ஆண்டு விழாவுக்கு நாங்கள் சென்றோம். අපි ආරෙම්මයි 7 වෙනි ඇනිවර්සරි එකට අපි ගියා. இயேசு எங்களையும் தொட்டார். යේසුස් වහන්සේ අපිවත් අත இயேசு எங்கள் ගැස්සුවා. வாழ்க்கையை மாற்றினார். අපේ ජීවිතය වෙනස් කරා. ஆண்டவரே உமக்கு நன்றி. ස්වාමිනිය ඔබට ස්තුතියි. உடைய பிள்ளைகளோடு உடைய கரம் கூட இருக்கு. මේ දරුවන් සමග ඔබ සිටින්න. ஆண்டவருடைய கரம் உங்களை அப்ரிஷியேட் பண்ற ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன் பாஸ்டர். දෙවියන් වහන්සේගේ දැහැත ඔබව ඇප්‍රීෂিয়েට් කරන එක මම දකිනවා. Well done my son. well done my son. நல்ல ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். යාපත් සේවකයා කියලා දෙවියන් වහන්සේ. நல்ல ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். යාපත් සේවකයා කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. ஆண்டவருடைய ராஜரீகமான சிங்காசனத்தை நான் பார்க்கிறேன். දෙවියන් වහන්සේගේ ඒ සිංහාසනය මම දකිනවා. ஆண்டவர் சிரித்த முகத்தோடு சொல்லுகிறார். වහන්සේ hina මුසු මූණෙන් කියනවා. என் அன்பு மகனே, මගේ දරුවෝ ஒரு நாளும் நான் ஏமாறவே இல்லை. එක දවසක්වත් මම රැවටුනේ නැහැ. ஒரு நாள் கூட நீ என்னை ஏமாற்றவே இல்லை. එක දවසක්වත් ඔබ මාව රැවටුවේ නැහැ. You never disappointed me. ஒரு நாள் கூட நீ கடந்து வந்த பாதை மலரின் பாதைகள் அல்ல, முள்ளின் பாதைகள். ඔබ පසු කරන් ආවා වූ මාර්ග කටු වලින් පිරුණා වූ මාර්ග. பாரங்கள் அதிகரித்துக் கொண்டே உனக்கு இருந்தது மகனே. බර වැඩි වෙමින්ම තිබුණා උඹට. ஆனால் ஒரு நாள் கூட என் சிலுவையை நீ தூக்கி எறியவில்லை. කවදාවත් මගේ කුරුසිය උස්සලම විසිකරේ. என்னை நோக்கி பார்க்கிறதில் நீ ஒரு நாள் சோர்ந்து போகவே இல்லை. මා දෙස බලන එකෙන් ඔබ කවදාවත් ඔබ අදරීමටපත් උනේ නැහැ. காற்றையும் கடலையும் நீ பார்த்து நீ மூழ்கி போகவில்லை. ඔබ මුහුද දිහා
රැළදියාවත් සුළඟදියා බලලා அழைத்த இயேசுவை කවදාවත් நோக்கி நீ கடல் மேல் நீ நடந்து வந்திருக்கிறாய். කැඳවපු යේසුස් වහන්සේ කෙරේ ඇස් තබාගෙන නුඹ ආවා. அப்போஸ்தலர் 13:22 අපොස්තල ක්‍රියා 13:22 You are the man after my own heart. මගේ හදවතට ලං වුණා වූ කෙනෙක්. நீ நிர்ணயித்துக்கு ஏற்றவன். මගේ හදවතට ලං වුණා. ஆகவே நான் விரும்புவதெல்லாம் செய்கிற ஒரு பாக்கியத்தை உனக்கு நான் தருவேன். මා ප්‍රිය කරන සියලු දේ කරන්න භාග්‍යකමක් මා නුඹට என் விருப்பத்தை உன் மூலமா நான் நிறைவேற்றுவேன். මගේ කැමැත්ත මා නුඹ තුලින් කරනවා. தரிசனங்கள் பெருகும், දර්ශනය වැඩි වෙනවා. கிருபைகள் பெருகும், කරුණාව වැඩි වෙනවා. அபிஷேகம் பெருகும். ආලේපය වැඩි වෙනවා. பயப்படாதே. බිය නොවන්න. கர்த்தர் நான் இந்த புதிய ஆண்டிலே මේ අලුත් වසරේ உன்னை நிலைப்படுத்துவேன், ඔබව ස්ථිර කරනවා. உன்னை ஸ்திரப்படுத்துவேன். ඔබව මා ස්ථිර කරනවා. நீ என்னுடைய என்பதை நான் நிரூபிப்பேன். මම මගේ කියලා මම ස්ථිර කරනවා. இனி நீ அலக்களிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் அல்ல, තව දුරටත් නුඹ වෙහෙසට පත්වෙච්ච මිනිස්සෙක් නෙවෙයි. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற என் தாவீதா நீ மாறுவாய். සිංහාසනයේ වාඩි වෙන්න වූ මගේ දාවිත් කරනවා මා නුඹව. பயப்படாதே. බිය නොවන්න. அடுத்த 4 மாதங்கள் ඊළඟට එන්න වූ මාස 4ක් ஆண்டவர் ஒரு பெரிய நிலைவரப்படுத்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். උන්වහන්සේ ඔබව ස්ථිර කරන්නා වූ කාර්යයක් උන්වහන්සේ කරනවා. தேவன் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு உன்னை ஒரு கருவியாய் பயன்படுத்துவேன். දෙවියන් වහන්සේ මේ දේශයේ පිබිදීමට නුඹව එක භාජනයක් උන්වහන්සේ පාවිච්චි කරනවා. அநேக பரிசுத்தவான்களோடு உன்னை உட்காரும்படிக்கு நான் செய்வேன். ඔබ ශුද්ධවන්තයන් සමග වාඩි වෙන්න මා නුඹට තබනවා. என் கரம் உன்னோடு கூட இருக்கும். ඒ දයාවත් නුඹ කෙරෙහි තියෙයි. நாரமை இன்டர்நேஷனல் என்கிற ஊழியத்தின் பெயரை நான் உறுதிப்படுத்துவேன். ආරෙම්මා ඉන්ටර්නැෂනල් කියන නම මම ස්ථිර කරනවා. මම ඒක ප්‍රූව් කරනවා. வெளி தேசங்களில் உன் ஊழியங்கள் உருவாகும். මේ සේවාවන් පිට රට තිබෙන දේශවල நீ වල ස්ථාපනය பிரயாணம் செய்து அந்த ஊழியங்களை ஸ்தாபித்து உறுதிப்படுத்துவாய். නුඹ ගමන් කරලා ඒ ස්ථානවල වල ඒ සභාවන් ආරම්භ කරයි. பல ஊழியர்களை நீ அபிஷேகிப்பாய். බොහෝ දේව සේවකයන් නුඹ ආලේප කරයි. பல ஊழியர்களை அபிஷேகிப்பாய். බොහෝ දේව සේවකයන් නුඹ ආලේප කරයි. வேதாகம கல்லூரி ஒன்றை உனக்கு நான் தருவேன். බයිබල් කොලෙජ් එකක් මම නුඹට දෙනවා. நீ அநேக வாலிபர்களை என் ராஜ்யத்துக்கு உருவாக்குவாய். මගේ රාජ්‍යයේ වෙනුවෙන් නුඹ බොහෝ තරුණයන් නුඹ සූදානම් කරයි. என் அன்பு மகனே, මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයෝ பிற மொழி பேசுகிற ஊழியங்களை உனக்கு நான் தருவேன். අනිත් භාෂාවන් කතා කරන සේවාවන් මම නුඹට දෙනවා. இந்த 3 மொழிகள் மாத்திரமல்ல, இன்னும் 2 மொழி ஊழியத்தை உனக்கு நான் தருவேன். මේ භාෂාවන් 3ක් විතර නෙමෙයි, තව භාෂාවන් 2ක් සේවය කරන්න මම නුඹට ඒ සේවය දෙනවා. என் கிருபை பெருகும். මගේ කරුණාව නුඹ இனி කොට வருகிற වැඩි நாட்கள் එන්නව කාලවල அவர்கள் சத்தியத்தில் பலப்படுவார்கள். සත්‍යතාවය තුළ සෙනග இந்த බලවත් திருச்சபை சத்தியத்தில் பலப்படும். සභාව සත්‍යතාව තුළ බලවත් වෙයි. இந்த திருச்சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ வசனத்தில் திடப்படுவதை நீ காண்பாய். මේ සභාව තුළ ඉන්නා වූ සෙනග දේව වචනය තුළ ස්ථිර වෙනක නුඹ දකි. யாக்கோபின் மந்தை பொழிந்ததை போல உன் மந்தை பொழியும்படி நான் செய்வேன். යාකෝබ්ගේ ඒ බැටළුවන් කෙසේ වැඩි වුණාද එලෙස වැඩි වෙන එක නුඹ දකි. ஹalleluya. என் கிருபை இன்னும் அதிகமாய் பெருகும் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். ඔගේ කරුණාව තවදුරටත් නුඹේ ජීවිත තුළ වැඩි වෙයි කියලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹට පොරොන්දුවක් වෙනවා. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ඉල්ලා සිටිනවා. ஹalleluya. හාලෙලූයා. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றுவார். උන්වහන්සේ අපි හැමදෙනාම සාක්ෂිකාරයන් කරනවා. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துல நமக்கான எல்லா பதில்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තුළ සියලුම දේවල් වලට උන්වහන්සේ පිළිතුරු තබා තිබෙනවා. நாம் அமர்ந்து கொள்ளலாம். අපි සෑමදෙනා වාඩි වෙමු. ஆஸ்திரேலியா வந்துட்டதுனால අපි ඔස්ට්‍රේලියාව ආපු නිසා ஆஸ்திரேலியா தேசத்தின் டின்னர் டைமுக்குள்ள உங்களை அனுப்பிடுவேன். ඔස්ට්‍රේලියා දේශයේ ඩිනර් ටයිම් එකට කලින් මම ඔබව යවන්න. ஆமென். என்ன டைம் கேட்டக்கூடாது. කීයටද කියලා අහන්න හොඳ නැහැ. ஹalleluya. හාලෙලූයා.
இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய 7வது ஆண்டை முடித்து 8வது ஆண்டுகள் கர்த்தர் நம்மை கொண்டு අද சென்றார். දවසෙත් අවුරුදු 7ක් අවසන් කරලා 8වෙනි අවුරුද්දට අපි පාතබන්ට යනවා. ஆண்டவரின் உள்ளத்தில் வைத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி திருச்சபை வாழ்த்த நான் விரும்புகிறேன். උන්වහන්සේ මගේ හදවතට දුන්නා වූ වචනයක් කියලා මම ඔබව ආශිර්වාද කරන්න කැමතියි. இந்த நாளில் அன்பு போதகர் பிரேமையா அவர்கள் நம்மோடு இருக்கிறது பெரிய சந்தோஷம். දවසේ ප්‍රේම් අප සමග සිටීම අපිට මාත් ආශිර්වාදයක්. ஒரு 3 ஊழியர்களை கர்த்தர் நம்ம மத்தியில் வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ සේවකයන් 3 දෙනෙක් අප මැදේ තබා ஒரு பெரிய சந்தோஷம் ஐயா. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இலங்கையில. ලංකාවේ බොහෝ අවුරුදු ගණන් වලට කලින් අපි හමු වුණා ලොකු සතුටක් ඔබ දැකීම. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද. சங்கீதங்களின் புஸ்தகம் ගීතක 132ஆம் சங்கீதம் 132 වෙනි ගීතය 18வது வசனத்தை நாம் 2 மொழிகளிலும் வாசிக்கிறது கேட்கலாம். ගීතාවලිය 132 18 වෙනි පදේ අපි භාෂා දෙකෙන්ම අපි මේ වෙලාවේ කියවන්නට යනවා. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ඔහුගේ සතුරන් ලැජ්ජා වස්ත්‍රයෙන් පළඳවන්නෙමි. නුමුත් ඔහු මත්තේ ඔහුගේ ඔටුන්න ශෝභමාන වන්නේය. 1 பேதுரு 5:6 இவ்வாறு சொல்லுகிறது. 1 පේතෘස් 6:7 මෙලෙස කියනවා. பொல்லாத பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வகை தேடி திரிகிறார். භයංකාරමත් යක්ෂයා කාව ගිලගන්නද කියලා බලමින් උගමන් කරමින් ඔබම බලමින් සිටිනවා. எபேசர் 6:12 சொல்லுகிறது. 12 සඳහන් වෙලා තිනවා. நமக்கு மாம்சத்தோடு மாத்திரமல்ல, இரத்தத்தோடு மாத்திரமல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட்டங்கள் අපිට வைக்கப்பட்டிருக்கிறது. මාංශයේ රුධිරය සමග පමණක් නොවේ ඒ අන්ධකාර ලෝකේ ඉන්නව මුලාදානින්ට එරෙහිව අපිට ලොකු සටනක් තිබෙනවා. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பக்கத்தில் 1000 பேர் எதிரிகளாய் இருக்கிறார்கள், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் 10,000 பேர் எதிரிகளாய் இருக்கிறார்கள். ගීතිකාකාරයා කියනවා මගේ වම් පැත්තේ 10කුත් දකුණු පැත්තේ 10,000කුත් ඉන්නවා මට එරෙහිව. அநேக சத்துருக்கள் நமக்கு இருக்கிறார். ඕ සතුරන් අපිට ඉන්නවා. ஆண்டவர் இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා ஏன் உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள்? ඇයි ඔබට සතුරන් ඉන්නේ? நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ඔබ මේ ලෝකෙට අයිති අය නොවේ. நீங்கள் இந்த உலகத்தை ඔබ சார்ந்தவர்கள் මේ அல்ல. ලෝකෙට අයිති අය නොවේ. ஆரமை திருச்சபை ஏன் சத்துரு எதிர்க்கிறான்? ඇයි මේ ආර්යමයි සභාවට එරෙහිව සතුරා ඉන්නේ? ஆரமை திருச்சபை உலகத்துக்காய் அல்ல. ඇයි කිව්වොත් මේ ආර්යමයි සභාව ලෝකෙට ඕන ලෙස இயேசு නෙමෙයි. சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා என்னை எப்படி உலகம் வெறுக்கிறதோ அதே போல உங்களையும் வெறுக்கும். කොහොමද මේ ලෝකයේ මාව එපා කරාද එලෙසම ඔබවත් මේ ලෝකයේ එපා කරයි. ஆனால் திடன் கொள்ளுங்கள், නමුත් ශක්තිමත් වෙන්න. நான் உங்களோடு கூட இருப்பேன். මා නුඹ සමග ඉන්නවා. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு இந்த வருஷம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், දෙවියන් වහන්සේ මේ මොහොතේ දෙන්නා වචනය உங்கள் தலையின் மேல் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற கிரீடத்தை அவர் வைப்பார். ඔබ කෙරෙහි ඔබට දෙවියන් වහන්සේ තබා තිබෙනා ඒ ඔටුන්න උන්වහන්සේ ඔබ කෙරෙහි நாம் තබනවා. ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு மகிமையான திட்டத்தை கர்த்தர் අපි வைத்திருக்கிறார். හැමෝටම උන්වහන්සේගේ මහිමාන්විත වූ සලස්මක් තිබෙනවා. எரேமியா 29:11 சொல்லுகிறது, යෙරෙමියා 29:11 කියනවා. உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ඔබ කෙරෙහි තිබෙනා වූ යෝජනා මහත් ලෙස තිබෙනවා කියලා උන්වහන්සේ කියනවා. அவைகள் தீமைக்கானவைகள் ඒක அல்ல, අයාපතට නෙවෙයි. சமாதானத்துக்கு ඒක ஏதுவானவை. සමාදානය වෙන්නේ. தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நமக்குள் දෙවියන් வைத்திருக்கிறார். වහන්සේ ලොකු සලස්මක් තබලා තිබෙනවා. நாம் ஒவ்வொரு விசேஷித்தவர். අපි හැමෝම විශේෂිත වූ අය. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா කිදෙනෙ இருக்கிறீங்க? ප්‍රීතියෙන් ඉන්නවද? நாம் விசேஷித்தவர். අපි විශේෂිත වූ என் අය. அன்பு தேவ ஜனமே, අපේ ප්‍රේමවන්ත දේවසනක. யோவான் 15:16 சொல்லுகிறது, යොහාන් පොතේ සඳහන් වෙලා තිබෙනවා. நீங்கள் என்னை தெரிந்து ඔබ கொள்ளவில்லை, මාව තෝරගත්තේ නැහැ. நான் உங்களை எனக்கென்று தெரிந்து මම ඔබව கொண்டிருக்கிறேன். මං වෙනුවෙන් තෝරගත්තා. நீங்கள் கனி கொடுக்கவும் ඔබ ඵල දරන පිණිස. உங்கள் கனி நிலைத்திருக்கும் நான் உங்களை ඔබගේ ஏற்படுத்தியிருக்கிறேன். ඵල ස්ථීර වන්නව පිණිස. ஏசாயா 43:21 சொல்லுகிறது, ඉසායා 43:21 இந்த කියනවා. ஜனத்தை எனக்காக ඒ ஏற்படுத்தினேன், සෙනගව මං වෙනුවෙන් මං இவர்கள் තෝරගත්තා. என் துதியை சொல்லி උන් මගේ வருவார்கள். වචනේ නමස්කාර කරයි. உங்கள் ஒவ்வொருவரை அவருக்காய் அவர் வேறு பிரித்திருக்கிறார். උන්වහන්සේ වෙනුවෙන් උන්වහන්සේ ඔබව වෙන් කරලා உங்கள் තිබෙනවා. ஒவ்வொருக்குள்ள ஒரு பெரிய ராஜரிக திட்டத்தை அவர் ඔබ வைத்திருக்கிறார். හැමෝම කෙරෙහි උන්වහන්සේගේ ලොකු සලස්මක් තිබෙනවා. ஆனா நடக்கிற காரியம் என்ன? සිදු වෙන දේ මොකක්ද? பொல்லாத சத்துரு அந்த திட்டங்கள் நிறைவேற கூடாதபடி நம்மோடு போராடி මේ கொண்டிருக்கிறார். භයංකාරමත් සතුරා ඒ දේවල් සිදු නොවන පිණිස අපට එරෙහිව ක්‍රියා நமக்கு කරමින් விரோதமாய் ඉන්නවා. அவன் போராடி கொண்டே අපට இருக்கிறார். එරෙහිව ක්‍රියා කරමින් ඉන්නවා. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, පාස්ටර් තුමාගේ පාස්ටර් නිතරම කියනවාලු. நம்மளால பிசாசுக்கு தூக்கமே போச்சுதான். අපි නිසා යක්ෂයාගේ නින්ද යක්ෂයාට නැති වුණාලු. Amen. ආමෙන්. யாருக்கு தூக்கம் போச்சுது? කාගේ නින්දද නැති වුණේ? பிசாசுக்கு தூக்கம். යක්ෂයාගේ නින්ද. என் அன்பு தேவ ஜனமே, ප්‍රේමවන්ත දේවසනක. அநேக விதத்தில் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருக்கலாம். ඔහු මාර්ගයකින් යක්ෂයා අපිට ඉන්න පුළුවන්. එරෙහිව. கர்த்தர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා. நான் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை யாரும் பறிக்க முடியாது. මා ඔබට කියලා තබා තිබෙන ඒ ඔටුන්න කිසිවෙකුට ඉවත් කරන්න බෑ. அது எவ்வளவு பெரிய சக்தி பெற்ற நபராய் ඒක இருக்கலாம். කොයිතරම් බලවත් කෙනෙක් වුණත් කමක් නැහැ. எந்த அளவுக்கு உலகம் சத்துரு பிசாசு
தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டிருக்கிறானோ කොයි තරම්නම් සතුරා යක්ෂයා දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට එරෙහිව සටන් කරමින් පොර බැඳමින් ඉන්නවද? அவைகளுக்கு மிகவும் அதிகமாய் கிறிஸ்து இயேசு நமக்காய் செயல்பட்டு ඒ கொண்டிருக்கிறார். සියලු දේවල් වලට වඩා ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ අපි වෙනුවෙන් සටන් කරමින් ඉන්නවා. ஹalleluya. හාලලූයා. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? කීදෙනෙක් ප්‍රීතියෙන් ඉන්නවද? என் அன்பு தேவ ஜனமே, ප්‍රේමන්ත දේවසනක மொர்தேகா என்கிற ஒரு தேவ மனிதனை මොර්දෙගායි කියන්නා වූ දේව මනුෂ්‍යෙක්ව எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம். එස්තර් පොතේ අපිට දකින්න පුළුවන්. இந்த மொர்தேகா என்கிற மனிதன் මේ මොර්දෙගායි කියනවා මනුෂ්‍යයා அடிமையாய் இந்த சூசா நகரத்துக்கு கொண்டு வரப்படுகிறான். සූසන් දේශයට වහල්ලෙක් ඇටියට පැමිණෙනවා. அடிமையாய் அவன் வருகிறான். ඌ වහල්ලෙක් ඇටියට පැමිණෙනවා. அது அவனுடைய தேசம் அல்ல, ඒක ඔහුගේ දේශය නොවේ. ஆனால் தேவன் அந்த தேசத்தில் அவனை கொண்டு வந்திருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ ඔහු ඒ දේශයට ගෙනල්ලා அந்த තිබෙනවා. தேசத்தில் ஆமான் என்கிற ஒரு செல்வாக்கான ஒரு மனிதன் இருக்கிறான். ආමන් කියන්නා වූ ආශිර්වාදමත් මනුෂ්‍යයෙක් පොසත් මනුෂ්‍යයෙක් එතන ඉන්නවා. இந்த ஆமான் பயங்கர செல்வாக்கானவரான். ඒ ආමන් කියන්නා වූ කෙනා ගොඩාක් ආශිර්වාද ලැබපු කෙනෙක්. ராஜா இவன் சொல்லுகிறதையெல்லாம் கேட்கிறான். රජතුමා ඔහු කියන හැමදේම අහනවා. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது එස්තර් පොතේ පස්වෙනි පරිච්ඡේදයේ අන්තිම පද ටික ඔබ කියවද්දී இந்த ஆமான் என்கிற மனிதன் මේ ආමන් කියන්නා වූ මනුෂ්‍යයා மொர்தேகா என்கிற இந்த தேவ மனிதனுக்கு விரோதமாய் මොර්දෙගායි කියන්නා වූ මේ දේව මනුෂ්‍යයාට එරෙහිව 50 முழ உயர தூக்கு கயிறை அவன் ஏற்படுத்துகிறான். ඔව් ඒ එල්ලුම් ගහක් අඩි 50ක උස එල්ලුම් ගහක් ඔව් වෙනුවෙන් ඔව් සූදානම් කරනවා. எதற்காக? ඇයි? මොකටද? என்னை எதிர்க்கிறவர்கள் எவ்விதமாய் அவர்கள் தண்டிக்கப்படுவார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள ඒ කියන්නේ ඔව්ට එරෙහිව සිට ගන්න මනුෂ්‍යයන්ට කොයි වගේ දඩුවමක් අපි ලබා දෙනවද කියලා පෙන්වන්නව පිණිස. ஆனா 6ஆம் அதிகாரம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது. නමුත් ඉන් පස්සේ ඊළඟ පරිච්ඡේදයේ මෙලෙස පටන් அந்த ගන්නවා. ராத்திரியிலே ඒ රාත්‍රියේ பக்கத்துல கால் பார்த்து சொல்லுங்களேன். அந்த ராத்திரி. ළඟින් එක්කනට බලලා இந்த කියන්නේ ඒ ராத்திரி රාත්‍රියේ நமக்கு ஒருத்தன் குழி வெட்டிட்டு இருக்கான்ல, அந்த ராத்திரி. ළඟින් එක්කන දිහා බලලා කියන අපිට එක්කෙනෙක් වල කප කප ඉන්නෝනේ ඒ රාත්‍රියේ. நமக்கு விரோதமா ஒருத்தன் செயல்பட்டுட்டு இருக்கான்ல, அந்த ராத்திரி. අපිට විරුද්ධව එක්කෙනෙක් ක්‍රියා කරමින් ඉන්නව නේද ඒ රාත්‍රියේ. அந்த ராத்திரியிலே ඒ රාත්‍රියේ ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க. දෙවියන් වහන්සේ මොනවද කරේ බලන්න. நம்ம ஆண்டவர் மாதிரி பெஸ்ட் கோரியோகிராஃபரை உலகம் பார்த்ததே இல்லை. අපේ ඒ දෙවියන් වහන්සේ වගේ බෙස්ට් කොරියෝග්‍රාෆර් කෙනෙක් මුළු ලෝකෙම දැකලා නැහැ. கோரியோகிராஃபர்னா என்ன அர்த்தம்? அந்தந்த சீன் கரெக்டா அந்தந்த நேரம் நடக்கும். කොරියෝග්‍රාෆර් කියන්නේ කවුද? ඒ සීන් එකේ ඒ වෙලාවට හරියට කරනවා. වැඩේ හරියට. அந்த தேசத்தின் ராஜா දේශීය රජතුමා. அவன் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா එයා මොකේද ස්පෙෂලිස්ට් කිව්වොත්? குடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். மொடா குடிகாரன். හොඳටම බොන එකේ ඔව් හොඳ ස්පෙෂලිස්ට් කෙනෙක්. அவன் குடிச்சிட்டானா வரது வைஃபா யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. ඔව් බිව්වට පස්සේ එන්නේ වයිෆ්ද කවුද කියලාවත් ඔයාලට හොයාගන්න බෑ. டிவோர்ஸ் பண்ண பிறகு வருத்தப்பட்டுட்டு இருந்தானா. ඩිවෝස් වුණාට පස්සේ ඔව් දුක් වෙමින් හිටියලු. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு குடிகாரன். එච්චර භයංකාරමත් දෙබැද්දෙක්. கத்தர் செஞ்ச காரியம் பாருங்க. දෙවියන් වහන්සේ කරපු දේ බලන්න. ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ දරුවන්ට යාපත කරන්න සිටුවොත් ராஜாவின் தூக்கத்தை அவர் எடுப்பார். රජතුමාගේ නිින්ද පවා අයින් කරනවා. யோசிச்சு பாருங்க, அந்த ராஜா ඉතල බලන්න ඒ රජතුමා தூக்கம் வரலன்னா என்னெல்லாம் முயற்சி பண்ணிருப்பான். නිින්ද ආවේ නැත්තක මොන මොන දේවල් කරලා ඇද්ද? நான் விசுவாசிக்கிறேன் 10-15 பாட்டில் காலியா இருக்கலாம். බෝතල් 10ක් 15ක් විතර ඉවර වෙන්න ඇති. கத்தர் அவன் கண்ணை பிடிச்சி மேல டேப் போட்டு ஒட்டிட்டார். උන්වහන්සේ ඔගේ ඇස් අරලා ටේප් එකක් දාලා වාලා දැම්මා. தூக்கமே අරලා வரல. දැම්මා. இந்த ராஜாவை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு මේ வரும். රජතුමා ගැන හිතද්දිම මට එක සිදුවීමක් මතක් වෙනවා. பிரான்ஸுக்கு ஒரு தடவை போயிருந்த போது ෆ්‍රාන්ස් වලට පාස් එක වතාවක් ගිය වෙලාවේ என் அன்பு போதகர் கேட்டார், பாஸ்டர் ஈஃபில் டவர் பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு. ஈஃபில் டவர் ඊෆිල් ටවර් බලලා තිබෙනවද කියලා ඒ හිටපු පාස්ටර් කෙනෙක් நான் මගෙන් அவருக்கு ඇහුවා. சொன்ன பாஸ்டர் மோசே மாதிரி பார்த்திருக்கேன் பாஸ்டர். මෝසස් වගේ බලලා තියෙනවා පාස්ටර් මගෙන්. என்ன பாஸ்டர்னார்? මොකද්ද කියලා உங்க ඇහුවා. வீட்டு ஜன்னல்ல இருந்து டெய்லி பாக்குறேன் பாஸ்டர். ඔයගොල්ලන්ගේ ගෙදර ජன்னල් වල ඉඳලා වින්ඩෝ එකෙන් මම බලනවා. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இப்ப யோசுவா மாதிரி பாப்போம். දැන් අපි යෝෂුවා වගේ බලමු. கார்ல கிளம்பிட்டோம். කායකේ අපි ගියා ராத்திரி நேரம் රාත්‍රියේ. ரொம்ப அழகா இருக்குது. ගොඩාක් ලස්සනයි. அங்க அழகா கடைகள்ல நல்ல சுட சுட சாப்பாடுலாம் கிடைச்சது. උණු උණුවෙන් හොඳ කෑමවල් හම්බුණා ඒ කඩවල් වල. எல்லாம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. පාන්දර 1:00 විතර වුණා. இந்திய போதர்கள் கிட்ட கேட்க கூடாத ஒரு கேள்வி அவர் கேட்டுட்டார். ඉන්දියන් පාස්ටර්ස්ලාගේ ආන්න හොඳම නැති ක්වෙස්චන් එකක් එයා මගෙන් ඇහුවා. காஃபி வேணுமான்னு கேட்டார். කොෆි ඕනේද කියලා ඇහුවා. நம்ம இல்லைன்னு சொல்லுவோமா? අපි කවුරුද නැහැ කියලා තියන්නේ. தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் உண்டு. ඒ මැට්‍රස් වල එක வயிறு நிரம்பிரும், வயிறு ஃபுல் ஆயிரும். බඩ පිරුණාට පස්සේ எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்கும். එක්ස්ට්‍රා කැම ටිකක් තියෙයි. பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? වැඩිමල්ලා මොනවද කියන්නේ? கோடைக்கு உதவும்பா. கோடைக்கு உதவுனா அடுத்த மாசத்துக்கு உதவும், இப்பயே சாப்பிட்டு வச்சு. ඊළඟ මාසෙට ඕන වෙයි. ඒ නිසා දැම්මම කාණ්ඩ කියලා කියනවා. ஆமென். எங்க சேவிங்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம்? කොහෙද අපි සේවිංස් තියලා තියෙන්නේ? இங்க தான் வச்சிருக்கிறோம். මෙහෙ තමයි සේවිංස් තියලා තියෙන්නේ. 40 நாள் உபவாசத்தால நம்ம பரலோகம் போக மாட்டோம். අවුරුදු දවස් 40ක් අපි මේ නිරාහාර වෙන්න නැතුව ඉන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන්වහන්සේ ප්‍රශංසා වේවා. என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஒரு கம்யூனியன் கப்ல காஃபி கொடுத்தார். පාස්ටර්ව
අවනම්බු කරනවා වගේ පොඩි කමියුනියන් කප් එකේ වගේ පොඩි කප් එකක කොෆි දුන්නා. நீங்க பாஸ்டர்ன்றதுக்காக இந்த சின்ன கப்ல எல்லாம் காஃபி குடிக்க கூடாது. ඔබ පාස්ටර් නිසා මේ වගේ පොඩි කප් එකේ ඔක්කොම ඔබ කොෆි බොන්න හොඳ නැහැ. சொன்னார் பாஸ்டர் ஐ கஃபேன் பாஸ்டர். පාස්ටර් මේක අයි කෆින් තියනවා පාස්ටර්. எங்க ஆட்கள்லாம் 24 hours வேலை செய்யறது இத குடிச்சு தான் வேலை செஞ்சுட்டு අපේ இருக்காங்க. සෙනග මේක බීලා තමයි පැය 24ක් වැඩ කරන්නේ. குடிச்சாச்சு. බිව්වා. வீட்டுக்கு ஒரு 2:30 மணிக்கு வரோம். දෙකා මාට ගෙදරට ආවා. படுக்கலான்னு போனா கண்ணை மூடவே முடியல. නිදාගන්න ගියොත් නිදාගන්න බෑ. වැහෙන්නෙම නැහැ. அவ்வளவு பிரிஸ்கா இருக்குது. එච්චරටම ඒක විවෘත වෙලා තිබුණා. நானும் புரண்டு படுக்கிற தூக்கம் வரல. පාස්ටර් ඒට මේට පෙරලලා බැලුවලු නිින්ද යන්නේ නැහැ. அப்புறம் யோசனை சரி பெஸ்ட் ஸ்லீப்பிங் பில்ஸ் பைபிள் படிக்கிறது தான். හොඳම ස්ලීපින් පිල්ස් තමයි බයිබලේ කියවන එක තමයි. பைபிள் எடுத்தா கட்டாயம் பிசாசு බයිබලේ කියව ටක් ගාලා ඇක්ෂන් නින්ද කියනවා. எடுத்தா புது புது வெளிப்பாடா வருது. අරගෙන කියවන්න පටන් ගත්තා අලුත් එලිදර ඔක්කොම එන්න පටන් சரி, ගත්තා. அடுத்த பவர்ஃபுல் ஸ்லீப்பிங் பில்ஸ்க்கு போவோம். ඊට පස්සේ තව ඊළඟ පවර්ෆුල් ස්ලීපින් පිල්ස් වලට යන්න. ஜெபம் பண்ண போனா ஐயோ ஒரே வெளிப்பாடா வருது. යාඥා කරන්න ගියාම ගොඩාක් එලිදර වෙන්න පටන් நம்ம முடி 1.5 நாள் தூங்கலங்க. ගත්තා. විශ්වාස කරන එකක් නෑ මම දවස් එකමාරක් නිදාගත්තේ නෑ. அப்படி ஒரு ஷாட் ஆண்டவனுக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ඒ වගේ ෂොට් එකක් මට ලැබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඒනොට ප්‍රශංසාව වේවා. நல்ல வேளை அந்த நாட்கள்ல இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இல்ல. ඒ කාලවල හොඳ වෙලාවට Instagram WhatsApp තිබුණේ නෑ. ரீல்ஸ் பார்த்தே அவன் தூங்கி இருப்பான். රීල්ස් බල බලාම ඔහු නිදා ගන්න ඇති. அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும். ඔහුට ටයිම් පාස් වෙන්න ඕනේ. உடனே எப்பா கேலண்டரை கொண்டு வாங்கப்பா, ඔව් කැලෙන්ඩර් එක ගේන්න. டைரியை கொண்டு வாங்க, ඩයරි එක ගේන්න. என்னெல்லாம் தேசத்தில் நடந்தது. මොනවද මේ දේශයේ උනේ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඒනොට ප්‍රශංසාව இந்த වේවා. மொர்தெகாய் என்கிற மனிதன் මොරදෙකයි කියන මනුෂ්‍යයා இந்த ராஜாவினுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு என்னைக்கோ ஒரு உதவி செய்திருக்கிறார். මේ රජතුමාගේ ජීවනය ආරක්ෂා කරන පිණිස කවදදෝ එක දවසක් ඔහු උපකාර කරලා තිබෙනවා. ஆண்டவர் பாருங்க, දෙවියන් වහන්සේ බලන්න ஏற்ற நேரத்தில் நாம் செய்திருக்கிற நன்மைகளுக்கான பலனை கொடுக்கிற ஒரு ஆண்டு. අපේ දේ ඒ කාලයේදී අපි කරාවු දේවල් වලට උන්වහන්සේ ආශිර්වාද කරන තැනන් වහන්සේ. இத படிச்சிட்டு இருக்கிறார். මේක ඔහු කියවමින් ඉන්නවා. ராஜாக்கு ஒரே சந்தோஷம். රජතුමාට ලොකු සතුටක්. என்னப்பா இந்த ஆளு gift கொடுத்தீங்க? මොනවද ඔබ ඔහුට දුන්න gift එක? அங்க நோட்ஸ் போட்டிருக்கு, இன்னும் gift கொடுக்கல. නෝට් එකක් තිබෙනවා, කිසිම gift එකක් දීලා නැහැ. ச்சே, நம்ம உயிரை காப்பாத்தி இருக்கிறான். අපේ ජීවනය ඔබ බේරලා තියෙනවා. gift கொடுக்கலையா? gift එකක් දුන්නේ නැද්ද? என்ன செய்யலாம்? මොකද්ද කරන්න அப்படி පුළුවන්? யோசிக்கும் போது ඒ ඉතද්දී மொர்தெகாய்க்கு ஒரு எதிரி இருக்காருல்ல, මොරදෙකයි ඒ සතුරා ඉන්නවනේ ஆமான். ආමන්. அவர் அந்த தூக்கு கயிறுல தொங்க விடுறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு வந்திருக்கிறார். ඔහු ඇවිල්ලා ඒ එල්ලුම් ගයේ කෙනෙක්ව එල්ලන්නව පිණිස පර්මිෂන් ගන්න ඇවිල්ලා ඉන්නවා. ராஜா கேக்குறார், யாருப்பா வெளியே நிக்கிறது? රජතුමානෝ කවුද එළියේ ඉන්නේ? ஐயா ஆமான் நிக்கிறான். ආමන් ඉන්නවා. ராஜா சொல்றாரு, රජතුමා කියනවා இதுக்கு தான் அவனை ரொம்ப பிடிக்குது. මේ නිසා තමයි මම ඔයාලට ගොඩාක් කැමති. எப்பெல்லாம் தேவையோ வந்து நிக்கிறான் பார். කොයි මොහොතේ ඕනේද ඒ මොහොතේ ඔය එනවා. உள்ள அனுப்பு. අතුලට යවන්න. ஆமான் சந்தோஷமா வர. ராத்திரி கூட நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. ආමන් සතුටෙන් එනවා අපිට රාත්‍රියේ අපොයින්ට්මන්ට් එකක් ලැබුණා කියලා. ராஜா கேக்குறாரு, රජතුමා අහනවා. ராஜா கணம் பண்ணுகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? රජතුමා ගෞරව කරන්න ඕනේ කියලා සිතන කෙනාට මොනවද දෙන්න ඕනේ? ஆமான் நினைக்கிறான். ආමන් කියනවා நம்மளை விட்டா யாரா இருக்கு? අපි හැරෙන්න වෙන කවුද ඉන්නේ? ஆமென். ආමෙන්. பாஸ் மோசஸ் என்ன ஒரு ஷூட் கம்பெனி கூட ஒரு கோட் வாங்குறது கூட்டு போறான்னு வைங்க. என்ன எனக்கு ஒரு gift வாங்க கூட்டு போறீங்கன்னு வைங்களேன். පාස්ටව මම එක කඩේකට අරගෙන යනවා gift එකක් අරන් දෙන්නවා කියලා. எனக்கு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக சொல்றாரு. பாஸ்டர் உங்கள மாதிரி சைஸ்ல ஒரு ஆளுக்கு கோட் வாங்கணும்னு சொல்றாரு. පාස්ටර් දැනගන්න හොඳ නැති නිසා මම අහනවා පාස්ටර්ගෙන් පාස්ටර් ඔයා වගේ සයිස් එකේ ඉන්න කෙනෙකුට සූට් එකක් ගන්න මොකද්ද හොඳම සූට් එක? எனக்குன்னு சொன்னாருன்னா அன்னைக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் காலி. මට කියලා කිව්වොත් එතකොට එයාගේ බැංක් account එක දා ඉවරයි. இப்போ உள்ளத்துல தோணுது நமக்கு தான் செய்ய போறாரு. එතකොට ඇතුලේ මට හිතෙනවා මට තමයි පාස්ටර් කරන්න යන්නේ. அவன் சொல்றான், ඔව් කියනවා உங்களுடைய கிரீடம் அவனுக்கு வைக்கப்படும். ඔබගේ ඒ ඔටුන්න ඔව් කෙරේ ඔබ තබන්න ඕනේ. உங்க ராஜரிக வஸ்திரம் அவனுக்கு வைக்கப்படும். ඔබගේ ඒ වස්ත්‍රය ඔහුට දෙන්න ඕනේ. நீங்க டிராவல் பண்ற அந்த குதிரை மேல கழுதை மேல அவன் போகணும். ඔබ ට්‍රැවල් කරන්නා වූ ඒ අස්වැය ඔහුට දෙන්න ඕනේ. இந்த தேசத்துல யார் ஹையஸ்ட் பவர்ல இருக்காங்களோ විදේශයේ කවුද highest power එකේ அவங்க ඉන්නේ? அந்த குதிரைக்கு முன்னாடி போய் ඔවුන් ඒ අස්වැයන් ඉදිරියේ ගිහිල්ලා ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் இவ்விதமா இருப்பான் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். රජතුමා ගෞරව කරන මනුෂ්‍යයා මෙසේ සිටී කියලා උන් කියාගෙනම announce அந்த කරගෙන ஊரை சுத்தி முடிக்கிற வரைக்கும் என்ன சொல்லிட்டு ඒ இருக்கணும்? මුළු රටටම ගිහිල්ලා එනකන් එසේ வரது කියනවා. சாதாரண நாள் இல்லையா? එන්නේ සාමාන්‍ය කෙනෙක් ராஜா නෙවෙයි. கணம் பண்ணுகிறவர். රජතුමා ගෞරව කරන කෙනා. ராஜா சொல்றாரு, රජතුමා කියනවා
ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது. එකක්වත් මිස් වෙන්න බෑ. முருதைகாய்க்கு நீ செய். මොර්දෙකයිට කරන්න. ஹalleluya. හalleluya. என் அன்பு தேவ ஜனமே, මේ ප්‍රේමන්ත දේවසන. எந்த ராத்திரி தூக்கல ஏத்தணும்னு அவன் நினைச்சான், මොන රාත්‍රියේ ඔව් එල්ලුම්ගාට දාන්න ඕනේ කියලා ඔහු හිතුවද? அந்த ராத்திரியில் சிங்காசனத்துக்கு ஏற்ற மகிமையை கர்த்தர் கொடுத்தார். එදා රාත්‍රියේ සිංහාසනයට ගම ඇතුල් වෙන්න வேதம் දෙවියන් சொல்லுகிறது, වහන්සේ උපකාර කරා. முருதைகாய் வெட்கத்தோடு திரும்பி போனான். මොර්දෙකයි ලැජ්ජාවටපත් වෙලා ගියා. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ ඔබට உங்களை කියනවා எப்படி எப்படி வெட்கப்படுத்த வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறானோ, ඔබව කොයි ආකාරයෙන් ලැජ්ජාවටපත් කරන්න ඕනේ කියලා යක්ෂයා எந்தெந்த හිතනවාද? விதத்தில் நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு ඔබ கொண்டிருக்கிறான். මොන මොන තැන්වල ලැජ්ජාවටපත් වෙන්න ඕනේ කියලා යක්ෂයා උත්සාහ எந்தெந்த කරනවාද? எந்தெந்த காரியத்தை நான் வெட்கப்பட்டு போவேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் මොන கொண்டிருக்கிறீர்களோ, මොන තැන්වල ඔබ ලැජ්ජාවටපත් වෙයි කියලා இந்த ඔබ கர்த்தருடைய සිතනවාද? ஊழியக்காரனா நான் சொல்லுகிறேன், මම දේව සේවකයා හැටියට කියනවා. இயேசு உங்களை கனம் பண்ண போகிறார். යේසුස් වහන්සේ ඔබව ගෞරවයට உங்களுடைய කරන්න යනවා. கிரீடம் உங்கள் தலையின் மேல் வர போகிறது. ඔබගේ ඔටුන ඔබ ගාවට එන්න යනවා. உங்களுடைய ராஜரீகம் உங்கள் மேல் வர போகிறது. උන්වහන්සේගේ රජකම ඔබ කෙරෙහි පැමිණෙනවා. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா කී இருக்கு? දෙනෙක් ප්‍රීතියෙන් ඉන්නවද? எப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை அவர் வைக்கிறார்? කොයි වගේ ඔටුන්නද උන්වහන්සේ තබන්නේ? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ඉසායා පොතේ 35 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදයේ මෙලෙස ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51:11. 51 සඳහන් වෙලා තිබෙන ඉසායා පොතේ அங்க வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා கர்த்தரால் மீட்கப்படுகிறவருடைய தலையிலே උන්වහන්සේගෙන් මිදීම ලබා ගන්නා වූ කෙනාගේ හිස මත நித்திய மகிழ்ச்சி இருக்குமா. සදාකාලික ප්‍රීතිය තිබේ. ஹalleluya. හalleluya. எப்படிப்பட்ட கிரீடத்தை கர்த்தர் வைக்க මොන போறாரு? වගේ ඔටුන්නද තබන්නේ? everlasting joy. ඒක සදාටම තිබෙන ප්‍රීතිය. அவங்க தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். සදාටම තිබෙන ප්‍රීතියක්. பக்கத்துல ஆள் பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනාට කියන්න நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ඔබට සදාකාලික ප්‍රීතිය උන්වහන්සේ ලබා දෙනවා. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் දෙවියන් වහන්සේගෙන් ஆனந்த මුදවන களிப்போடு சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ප්‍රීතියෙන් සියෝනට ඇතුල් වෙයි. அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ඔවුන්ගේ හිස මත උන්වහන්සේගේ සදාකාලික ප්‍රීතිය ஹalleluya. තිබේ. everlasting joy. everlasting joy. நான் யோசிச்சேன், என்னடா இது everlasting நித்திய மகிழ்ச்சினா என்னது? මොකද්ද මේ everlasting joy එක කියලා මං හිතුවා. என் அன்பு தேவ ஜனமே, ප්‍රේමවන්ත දේවසනක எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொதுவா ரெண்டு காரியங்கள் இருக்கும். හැමෝගෙම ජීවිතේ පොදුවෙන් දෙවල් දෙකක් තිබෙනවා. கடந்த காலத்தை குறித்த ஒரு கவலை, எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை. පසුගිය කාලය ගැන හිතලා දුකකුත් ඉදිරියේ තිබෙනා වූ කාලය ගැන හිතලා அந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, වචනය කියවලා බැලුවා. சஞ்சலம் ஓடி போகும், தவிப்பு ஓடி போகும், දුක වේදනාව නැති වෙලා යයි, சந்தோஷம் மகிழ்ச்சி ஓடி வரும். ප්‍රීතිය සතුට දුව එයි. ரெண்டு போகுமா ரெண்டு வருமா? දෙකක් යයිලු දෙකක් එයිලු. எது ரெண்டு? මොකද්ද මේ දෙක? சஞ்சலம், දුකත් தவிப்பு. වේදනාව. எந்த ரெண்டு? මොකද මේ දෙක? சந்தோஷம், ප්‍රීතිය மகிழ்ச்சி. සතුට. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டது ரெண்டு ஆசீர்வாதங்களை கர்த்தர் උන්වහන්සේ கொடுக்க போறார். ආශිර්වාද දෙකම ඔබට உங்கள் නිදාස් தலையின் மேல் அதை கர்த்தர் வைப்பார். ඔබගේ හිස මත උන්වහන්සේ දේ තබනවා. சஞ்சலம் என்றால் என்ன? මොකද්ද මේ වේදනාව කියන එක? ஒரு வேத பண்டிதரை வச்சுட்டு பிரசங்கம் பண்றது ஒரு பெரிய சவால் தான். මේ වචනය ගැන දන්නව කෙනෙක්ව ඉදිරියට තියාගෙන දේශනා කිරීම අමාරුයි තමයි. ஆனாலும் கர்த்தர் கிருபை. උන්වහන්සේගේ කරුණාව තිබෙනවා. ஹalleluya. Hallelujah. சஞ்சலம் என்றால் என்ன? මොකද්ද මේ දුක කියන වේදනාව? யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். යෝබ්ගේ පොත අපි කියවමු 6 වෙනි පරිච්ඡේදයේ. யோபு 6:2. යෝබ් 6 දෙවනි පදය. என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமா இருக்கும். අනේ මාගේ ශෝකය කිරා බලන්ටත් මාගේ මුළු විපත්තිය තරාදිවල දමන්ටත් යෙදුනොත් යහපත. என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு. මගේ ශෝකය නැති වෙලා யோபுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது යෝබ්ගේ ජීවිතයේදී අපි බලද්දී அவன் ஒரு செல்வச்சீமானவன் இருந்தான். ගොඩාක් පෝසත් මිනිසෙක්ව සිටියා. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பாதங்களை நெய்யினால் கழுவினான். වචනේ සඳහන් වෙලා තිබෙනවා ඔහුගේ පාද පවා උයාපත් දේවල් වලින් ඔහු සේදුවා කියලා. கிழக்கத்திய புத்திரர்களில் அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானவன். හිටපු මනුෂ්‍යයන් කර්ණ කොටගෙන ඔහු ඉතාමත් උසස් පෝසත් මිනිසෙක්ව සිටියා. அவன் மேல உலகத்தின் கண்கள் மாத்திரம் இல்ல, ඔහු කෙරෙහි ලෝකයේ මනුෂ්‍යයන්ගේ ඇස් පමණක් නොවේ, பிசாசின் கண்ணும் இருந்துச்சாம். යක්ෂයාගේ ඇසුත් තිබුණා. முதலாம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, පළවෙනි පරිච්ඡේදයේ මෙලෙස කියනවා தேவாதி தேவனுக்கு முன்பதாக சாத்தான் வந்து நிற்கிறான். දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ යක්ෂයා විත් සිට ගන්නවා. ஆண்டவர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා யோபு மேல கண்ணு வச்சிருக்கிறியா? ඔබ යෝබ් කෙරෙහි බෑස් තැබුවද? அவ்வளவு செழிப்பான ஒரு மனிதன். ඒ තරම්
උසස් කෙනෙක්. ஆனா நடந்தது என்ன? මොනවද සිද්ධ වුනේ? எல்லாவற்றையும் இழந்து போனான். සියලු දේ අයිමි කරගත්තා. பொல்லாத பிசாசு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்தான். භයංකාරමත් යක්ෂයා භයංකාරමත් අලාභයක් උට ගෙනාවා. தேவன் அதை அனுமதித்தார். දෙවියන් වහන්සේකට අනුමත කරා. என் அன்பு தேவ ஜனமே, ප්‍රේමවන්ත දේවසනක அவன் கடந்த காலத்தில் நடந்தவைகளை குறித்து நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். ඔහුගේ පසුගිය කාලේ සිදු වුණා වූ දේවල් ஐயோ, நான் எப்படி ஆசீர்வாதமா இருந்தேன், කොයිතරම් මං ආශිර්වාදවලට எவ்வளவு நல்ல நன்மையா நான் வாழ்ந்து කොයිතරම් கொண்டிருந்தேன். යහපත් ජීවිතයක් ජීවත් වුණාද? கடந்த காலத்தை குறித்த ஒரு துக்கம், පසුගිය කාලය ගැන සිතමින් දුක, கடந்த காலத்தை குறித்த ஒரு கவலை. පසුගිය කාලය ගැන හිතවල වේදනාවක්. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ලූක් 15 වෙනි පරිච්ඡේදය කියවලා බලන්න. நீங்கள் 16 இருந்து வாசிக்கும் போது இளைய குமாரன் என்கிற ஒரு மகனை குறித்து சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 16 වෙනි පදයේ ඉඳලා ඔබ කියවද්දී ඔබට දකින්නට පුළුවන් ඒ අකීකරු පුත්‍රයා ගැන දකින්න පුළුවන්. அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டார். ඒ පියා සමග තරහ වෙලා ඔහු නිවසෙන් යනවා. சொத்து சொகத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டார். ඔහුගේ සියලු සප සම්පත් රැගෙන යනවා. எப்பொழுது அவருக்கு ஞானம் வருகிறது, කවදද ඔහුට ඥානය ආවේ? செல்வம் எல்லாம் அழிந்து போய்விட்டது. සියලු දේ නැති වුණා. வேலை கொடுக்க ஆள் கிடையாது. රැකියාවක් දෙන්න කිසිවෙක් නැහැ. ஒரு பன்றி மேய்க்கிறவனிடத்தில் வேலைக்கு போகிறான். ඒ ඌරන් බලා ගන්නා වූ මිනිහෙක් ගාවට රැකියාවට යනවා. பசி கொடுமை. ඒ ගොඩක් බඩගින්නේ ඔහු සිටියේ. அன்பு தேவ ஜனமே, ප්‍රේමවන්ත දේවසනක பன்றிக்கு வைக்கிற தவிடை அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கான். ඒ ඌරන්ට තබන්නා වූ ඒ ආහාරය උ කන්න උත්සාහ කරා. எஜமான் பார்த்துட்டான். ඒක ස්වාමියා දැක්කා. டேய், இப்பதான் புரியுது ஏன் பண்ணி மெலிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு. ඔය දැන් තමයි මට තේරුනේ ඇයි මගේ ඌරෝ කෙටි වෙමින් යන්නේ කියලා. பண்ணிக்கு வைக்கிற தவிடெல்லாம் நீ சாப்பிடுறியா? ඔය ඌරන්ට දෙන ඒ කෑම ඔක්කොම නුඹ කනවද? ஓடி போடா. දුවල ගියා. அப்பதான் அவன் பழச நினைச்சு பாக்குறான். ඒ වෙලාවේ තමයි ඔය පරණ දේ සිතලා බැලුවේ. ஐயோ, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. පියාගේ නිවසේ ඉන්න වැඩකාරයන් හොඳ කෑමක් කනවනේ. அன்பு தேவ ஜனமே, ප්‍රේමවන්ත දේවසනක. ஐயோ, ஏன் என் தகப்பன் வீட்டை நான் விட்டு வந்தேன்? ඇයි මගේ පියාගේ නිවස මං ஏன் අත්හැරලා? இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தது? ඇයි මේ දේ මගේ ජීවිතේ සිද්ධ கடந்த වුනේ? காலத்தை குறித்த துக்கம். ඒ කාලේ උඩ දුකක්. இன்னைக்கு நிறைய நேரம் அப்படி யோசிச்சுட்டு இருப்போம். අද බොහෝ වෙලාවෙ අපිත් එමෙ හිතනවා. ஒரு நகைச்சுவைக்கு சொல்றேன். ඒක විහිළුවක් නිසා මේක කියන්නේ. நிறைய சகோதரிகள் சொல்ல கேள்விப்பட்டு, ඕ සහෝදරින් කියන එක අහලා තියෙනවා. தெரியாம இந்த மனுஷனுக்கு கழுத்தை நீட்டி දන්නේ නැතුව මේ මනුස්සයාට මගේ ඔළුව දුන්නා බෙල්ල දුන්නා. சஞ்சலம். දුක වේදනාව. தெரியாம இந்த ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன். දන්නේ නැතුව මේ පාසලට ගියා. தெரியாம இந்த வேலையில வந்து உட்கார்ந்துட்டேன். දන්නේ නැතුව මේ රැකියාවට ගියා. ஐயோ, ஏன் ஆண்டவன் அனுமதித்தார்? ඇයි ස්වාමින් වහන්සේ මේක අනුමත කරේ? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා உன் சஞ்சலத்தை ඔබගේ වේදනාව, சந்தோஷமா நான் மாற்றுவேன். ඔබගේ ශෝකය මම ප්‍රීතියට ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? කීදෙනෙ ප්‍රීතියෙන් ඉන්නවද? நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். අපිට දෙවියන් වහන්සේ කෙනෙක් ඉන්නවා. எந்த விதத்தில் சஞ்சலம் வந்திருந்தாலும் சரி, කොයි විදියකින් අපිට ශෝකය ආවත්, ஒருவேளை இந்த இளைய குமாரனை போல கீழ்ப்படியாமையினால் பாவத்தினால் சஞ்சலம் வந்திருக்கலாம். සමහර වෙලාවට ඒ අකීකරු පුත්‍රයා වගේ පාපය නිසා ශෝකය ඇති වෙලා ඇති. ஒருவேளை யோசேப்பை போல, සමහර වෙලාවට යෝසප් වගේ. யோசேப் என்கிற வாலிபனுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. යෝසප්ගේ කියන තරුණයාගේ ජීවිතේ මේකයි සිද්ධ වුනේ. அவன் செய்த காரியம் என்ன? ඔ කරාව දේ මොකද්ද? தகப்பன் சொல்லுகிறார், පියා කියනවා உன் சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போ. ඔගේ සහෝදරයන්ට ආහාරය අරගෙන යන්න. சகோதரர்களுக்கு ஏற்கனவே மேல ஒரு எரிச்சல். සහෝදරයන්ට ඔව් කෙරෙහි ඉරිසියාවක් තිබුණා. காரணம் என்ன? හේතුව මොකද්ද? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், දෙවියන් වහන්සේ කියලා තිබ්බා. நீ உன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ඔබගේ போகிறாய். සහෝදරයන්ට ආශිර්වාදයක් ஒரே කරනවා. எரிச்சல். ඔන්ට ලෝක ඉරිසියාවක්. சாப்பாடு கொண்டு போறான். කෑමක් අරගෙන යනවා. சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? සහෝදරයන් කුමක්ද அவனை කරේ? பள்ளத்தில் தள்ளினார்கள். ඔව් පල්ලමකට තල්ලු කරා. குழியில விழுந்தவன் என்ன யோசிச்சிருப்பான்? ඒ වලක වැටෙනවා අය මොනවද ஏன்டா කල්පනා? இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு ඇයි வந்தேன்? උන්ට ස්කෑම ගෙනාවේ? ஐயோ, என் சகோதரர்களுக்கு நான் நன்மை செய்து தவறாய் මගේ போய்விட்டேன். සහෝදරයන්ට මම යාපත කරන්න ගියා. அநேக நேரத்துல அப்படி ඔය நடக்கும். වෙලාවට අපිත් එමයයි. பயப்படாதீங்க, පියනවන්න. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். අපිට උන්ට පියෙක් ඉන්නවා. சர்வ வல்லமுடைய தேவன். සර්ව බලධාරී දෙවියන්. எந்த சஞ்சலத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ඕනෑම වේදනාවක් අපිට ප්‍රීතියට පෙරලෙනවා. ஹalleluya. හalleluya. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். පාස්ටර් යාළුවෙක් ඉන්නවා. இத்தாலியில தேவராஜன் பேரு, பாஸ்டர் தேவராஜ். පාස්ටර් දේවරාජ් කියලා ඉටලි වල ඉන්නවා. அவருக்கு பெருசா படிப்பு எழுத படிக்க தெரியாது. ඔහුට ගොඩ ලොකුවට ලියන්න කියවන්න අමාරුයි. தேசத்தில் யுத்தம் அதிகரித்து விட்டது. දේශය තුල යුද්ධය වැඩි වුණා. பிழைப்புக்காக ஐரோப்பிய தேசத்தை நோக்கி ஓடினார். ඔව් ඒ ජීවත් වල පිණිස යුරෝප් වලට දිව්වා. ஒரு வழியா ரஷ்யா வந்து சேர்ந்துட்டார். එක විදියකින් කොහමද රෂ්‍යාව වලට அப்படியே ආවා. நம்ம ஐரோப்பாக்குள்ள நுழையணும். ඒනුත් එක විදියෙන් යන්න ඕනේ. ரொம்ப ஒரு கானான் யாத்திரையை விட பயங்கரமான யாத்திரை. කානාන් වලට යනවට වඩා අමාරු මාර්ගයක්. அவர் சொல்லுவாரு, 2 பார்டருக்கு நடுவில் நடக்கணும் பாஸ்டர். බෝඩර්ස් දෙකක් මැද්දේ යන්න ඕනේ පාස්ටර්. அந்த பக்கம் துப்பாக்கியோட இருப்பான், இந்த பக்கம் துப்பாக்கியோட ඒ இருப்பான். පැත්තෙනුත් තුවක්කු සමගින්නවා, මේ පැත්තෙනුත් තුවක්කු සමගින්නවා. ஒரு வழியா வந்துட்டாங்க. කොහමරි ආවා. இப்போ ஒரு ட்ரெயின் ஏறணும். ට්‍රේන් එකකට යන්න ඕනේ. இந்த ட்ரெயின்ல ஏறினா இந்த ட்ரெயின் எங்க போகுது? கடைசியா ஜெர்மனுக்கு போகுது. මේ ට්‍රේන් එකේ නැග්ගම කොහෙද යන්නේ? ජර්මන් වලට යනවා. எந்த வழியா போகுது? කොයි මාර්ගෙන්ද යන්නේ? இத்தாலி வழியா போகுது. ඉටලි වලින් යනවා. அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே ඔය යාඥා කරා ස්වාමිනේ எனக்கு உதவி செய்யுங்கப்பா, මට උපකාර කරන්න எனக்கு ස්වාමී. படிக்க தெரியலையே,
මට ඉගෙන ගන්න දන්නේ எந்த ட்ரெயின்ல ஏறுறது எந்த கோச்ல ஏறுறதுன்னு தெரியல. කොහේ ට්‍රේන් එකේ නගින්න කියලා මට කියවන්න දන්නේ அந்த ட்ரெயின்ல பாதி ஜெர்மன் போகுது, பாதி இத்தாலியில நின்றுதான். ඒ ට්‍රේන් එක මගට වෙනකන් ඉටලි වලට ජර්මන් වලට යනවා ඊට පස්සේ අනිත් එකේ ජර්මන් වලට යනවා. இவருடைய ஃப்ரெண்டும் அவரோட வந்திருந்தாராம். මගේ යාළුවත් ඇවිල්ලා හිටියා. அவருக்கு நல்லா படிக்க தெரியும் போல. ඔහුට හොඳට කියවන්න පුළුවන්. சொன்னாராம், ඔව් කිව්වලු. டேய் ஜெர்மன் பெட்டில ஏத்தி விடுறா. ඒ මාව කොමාරි ජර්මන් පෙට්ටියට නගන්න. அவன் நினைச்சானா ඔව් හිතුවලු. இவனும் ஜெர்மன் வந்தா நல்லா இருக்க கூடாது මෙයා ජර්මන් වලට આવත් මෙයා හොඳට ඉදී அப்படின்னு சொல்லி இத்தாலி பெட்டில ஏத்தி விட்டுட்டேன். ඔව් ඉටලි ඒ ට්‍රේන් එකකට ඕව නැග්ගවලු. டேய் கீழே படுத்துக்க, හොඳට නිදා ගන්න. க்ளீன் பண்றவங்க வருவாங்க, ක්ලීන් කරන අය එයි. போலீஸ் யாரா வருவாங்க, පොලිසියෙන් அது வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது. ඒ වෙනකන් එළියට එන්න එපා. இவர் எந்த பெட்டியில படுத்திருக்கிறாரு? මෙයා කොයි පෙට්ටියද ඉන්නේ? ஜெர்மன் போற பெட்டின்னு இத்தாலி பெட்டியில படுத்திருக்கிறார். ජර්මන් යන පෙට්ටිය කියලා ට්‍රේන් එක කියලා හිතාගෙන ඉටලි යන ට්‍රේන් එකේ அவரு නැගලා. ஜெர்மன்ல போய் படுத்துட்டார். අරයා ගිහලා ජර්මන් එකේ ட்ரெயின் போச்சுது, ට්‍රේන් එක ගියා. இத்தாலி வந்துச்சு, ඉටලි ආවා. அந்த பெட்டியை கலட்டி விட்டுட்டு ஜெர்மன் போயிடுச்சு. ඒ පෙට්ටිය ගලවලා ජර්මන් ට්‍රේන් එක ගියා. இவரு நினைச்சாரு ரொம்ப நேரம் ஆகும், நாங்களே என்ன இவ்வளவு சீக்கிரம் நிக்குது இவ்வளவு நேரம் நிக்குது. එයා කිව්වනේ ගොඩාක් වෙලා යයි කියලා මොකද මේ වෙලාවේ ඉන්නේ කියලා ඌ කල්පනා කරා. கடைசி போலீஸ் வந்தார்கள். පොලිසියෙන් ආවලු. இத்தாலியில என்ன செய்வாங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு வெளியே விட்டுருவாங்க. ඉටලි වල මොනවද කරන්නේ? ෆින්ගර් ප්‍රින්ට් එක අරගෙන එළියට යවනවා. அப்பதான் அவருக்கு தெரியும் எங்க இறங்கிட்டாரு. එතකොට තමයි ඌ දැනගත්තේ කොයිද ඔය බැස්සේ? இத்தாலியில இறங்கிட்டாரு. ඉටලි වල. ஜெர்மன் போயிருந்தானா என்ன ஆயிருக்கும்? ජර්මන් වලට ගියා නම් මොකද වෙන්නේ? இந்த அகதிகளுக்குன்னு ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க. මේ රෙෆියුජීස්ලාට කියලා හොටෙල්ස් දීලා තියෙනවා. அவங்களுக்கு ஒரு கையில கொஞ்சம் காசை கொடுத்துருவாங்க. අතට මුදල් ටිකක් දෙනවා. உனக்கு படிக்க முடியலையாப்பா போய் ஜெர்மன் படின்னு சொல்லிடுவாங்க. ඔයාට ඉගෙන ගන්න බැරිද කියලා ජර්මන් ටිකක් ඉගෙන சில ගන්න. நேரம் அகதிகளை பார்த்தே சிட்டிசன்ஸ் பொறாமப்படுவாங்க. ஐயோ என்ன வாழ்க்கையா அவங்களுக்கு. සමහර වෙලාවට රෙෆියුජීස් දිහා බලලා සිටිසන්ස්ලා ඉරිසියා වෙනවා මොන ජීවිතයක්ද මේගොල්ලන්ට තියෙන්නේ කියලා. இத்தாலி லைஃப் கொஞ்சம் சவாலான ஒண்ணுதான். ඉටලි ජීවිතය ටිකක් අභියෝගමත් ජීවිතයක්. ஒரே சஞ்சலம் அவருக்கு. ඔඩ ලොකු වේදනාවක්. இவங்கிட்ட போய் உதவி கேட்டோமே, මෙයාගෙන් ගිහලා මං උපකාර ඉල්ලුවානේ. இப்படி பண்ணிட்டானே. මෙහෙම කරානේ මට. ஆண்டவரே உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு தானப்பா இவன்ட்ட உதவி கேட்டேன். ස්වාමීනි මං ඔබට යාඥා කරලානේ මම මෙයාගෙන් උදව් ඉල්ලුවේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා ஆண்டவர் என்ன කරනවා. செஞ்சா தெரியுமா? උන්වහන්සේ මොනවද කරේ? இவர் இறங்குனது பக்கா இட்டாலியன்ஸ் இருக்கிற ஒரு வில்லேஜ். මෙයා ගිහිල්ලා බහැලා තියෙන්නේ ඉටාලියන්ස්ලා සිටිසන්ස්ලා ඉන්න තැනම ඌ බහැලා அவர் තියෙනවා. சொன்னாரு, ඔව් කිව්වා அவங்க அந்த கிராமத்துல இருக்கிறவங்க வாழ்க்கையிலேயே முதல்ல பார்த்த கருப்பு உருவம் இவர்தானா. ඒ ගමේ හිටපු ඒ රටේ හිටපු ඒ මනුෂ්‍යයන් ඒ විලේජ් එකේ හිටපු මනුෂ්‍යයන් ඉස්සෙල්ලාම දැකපු කළු නැත්තම් හම තියෙන කෙනා මෙයා තමයිලු. அவர் பக்கத்துல இருந்தா நான் கொஞ்சம் பெட்டரா தெரியும் பாருங்க. එයා ගාව හිට ගත්තාම අපි ටිකක් බෙටර් විදිහට ඉන්නවා. ஆகவே அந்த ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுதான். ඒ කට්ටිය මෙයාට ගොඩක් කැමති වුණාලු. ஒவ்வொரு வீடா கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. හැම ගෙදරකින්ම අඬගාලා උට කෑම දෙන්න පටන් ගත්තා. ஒவ்வொருத்தரா வீட்டுல கூப்பிட்டு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. හැම ගෙදරකින්ම අඬගාලා ඩ්‍රෙස් දෙන්න පටන් ගත්තා. அவங்களுக்குள்ள சண்டையா, என் வீட்டுல தங்க உன் வீட்டுல தங்க. ඒගොල්ලෝ රණ්ඩු වුණාලු මගේ ගෙදර නතර වෙන්න මගේ ගෙදර නතර වෙන්න. அங்க ஒரு இத்தாலி அம்மா இருந்திருக்கிறாங்க. ඒ ඉටලි අම්ම කෙනෙක් හිටියලු. எப்பா நீ ரொம்ப அழகா இருக்கிற. එයා කිව්වලු ඔයා ගොඩක් ලස්සනයි. யார? කාවද? நம்மால பார்த்து. අපි කෙනා දිහා බලලා. நீ என் பையனா ஆயிடுப்பா. ඔයා මගේ පුතා වෙන්න. சொந்த மகனாக தத்தெடுத்தாருங்க. ඇයව ඔහුව පුතෙක් හැටියට ඔවුන් බාරගත්තා. அவர் சொல்றாரு, ඔව් කියනවා. ஜெர்மன் போனோம் பட்ட பாட கேள்விப்பட்டேன் பாஸ்டர். පාස්ටර් ජර්මන් ගිය කෙනා වින්ද දුක මට ඇහුණා. நல்ல வேளை என்னை இந்த பெட்டியில ஏத்தி හොඳ விட்டார். වෙලාවට එයා මාව මේ පෙට්ටියට නැග්ගුවේ. ஹalleluya. හalleluya. சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ශෝකය උන්වහන්සේ ප්‍රීතියට පෙරලනවා. யோசேப்புடைய வாழ்க்கையில அதுதான் இயேசு செய்வார். යෝසෙෆ්ගේ ජීවිතය ඒක තමයි උන්වහන්සේ உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்வார். ඔබේ ජීවිතයත් උන්වහන්සේ எந்த කරනවා. சஞ்சலத்தோடு நீங்க வந்திருந்தாலும் මොන ශෝකය සමග බාවත්. இன்றைக்கு அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். උන්වහන්සේ ප්‍රීතියට පෙරලනවා. நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டைரியை gift-ஆ கொடுத்தாங்க. ඔබ ඇතුල් වෙනකොටම ඔබට හොඳ පොතක් ඔවුන් ඉස්සෙල්ලාම දුන්නා. இயேசு அவர் ஒரு பரிசை கொடுக்க போகிறார். යේසුස් වහන්සේ ඔබට තෑග්ගක් දෙන්න යනවා. சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும். ඔබගේ ශෝකය ප්‍රීතියට පෙරලනවා. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உபத்திரவப்பட்டது நல்லது. ගීතිකාකාරයා කියනවා මම දුක් විඳුනේ හොඳකටයි. யாரா சொல்ல முடியுமா நான் கஷ்டப்பட்டது நல்லதுன்னு? කාටද කියන්න පුළුවන්ද මම දුක් நான் වුණේ உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே. මම දුක් වුණේ යහපතටයි. இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுவார். දෙවියන් වහන්සේ අද දවසේ වෙනස් யோசேப்புடைய කරා. வாழ்க்கையில் அதை தான் கர்த்தர் செய்தார். දෙවියන් වහන්සේ යෝසෙෆ්ගේ ජීවිතේ ඒකයි කරේ. அவனை எகிப்துக்கு அடிமையா அனுப்பினார்கள். ඔව් මිසරේට ඔව් වහල්ලේ කෙරෙඩ යවුවා. ஆதியாக 50:20 சொல்லுகிறது. උත්පත්ති පොතේ මෙලෙස සඳහන් වෙලා யோசேப்பு තිබෙනවා. இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறான். යෝසෙෆ් උසස් වෙමින් ඉන්නවා. தன் சகோதரியை பார்த்து சொல்லுகிறான், සහෝදරයන් දිහා බලලා කියනවා. நீங்களோ எனக்கு தீமை செய்யும்படிக்கு ඔබ මට අයාපතක් කරන පිණිස எனக்கு தீங்கு நினைத்தீர்கள். ඔබට අයාපත සිදුවා. கர்த்தரோ දෙවියන් වහන්සේ இப்பொழுது நடந்து வருகிறபடி දැන් සිදුවන පිණිස அநேக ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு ඕ අයව බේරන්නව පිණිස நன்மையாய் முடிய பண்ணி. මට යහපතට සියලු දේ විකාර Hallelujah. කරා.
Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? කී දෙනෙක් ප්‍රීතියෙන් ඉන්නවා? நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். උන්වහන්සේ යාපතට උන්වහන්සේ சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்களா? වේදනාවෙන් ඇවිල්ලා ඉන්නවද? கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண උන්වහන්සේ போகிறார். ප්‍රීතියෙන් හැමදේම ඉවර කරනවා. குறைவுகளோடு வந்திருக்கிறீர்களா? අඩුවෙන් ඇවිල්ලා ඉන්නවද? கர்த்தர் நிறைவாய் மாற்ற උන්වහන්සේ போகிறார். සම්පූර්ණ කරන්න යනවා. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய போகிறார். යේසුස් වහන්සේ එක කරන්න යනවා. யோபுவின் புத்தகம் 42:10 சொல்லுகிறது. යෝබ් 42 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි கர்த்தர் පදයේ யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். උන්වහන්සේ යෝබ්ගේ සිරභාවයෙන් ඔය එළියට ගෙනා. அவன் முன்பு ஆசீர்வாதமாய் இருந்ததை பார்க்கிறோம். ඔව් ඉස්සර ආශිර්වාදය ලැබලා හිටියට වඩා 2 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். දෙගුණයෙන් දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරා. இப்ப யார் ரொம்ப ஃபீல் பண்ணது தெரியுமா? කවුද ගොඩක් ෆීල් කරේ? ஏன்டா இவன் மேல கண்ணு வச்சோன்னு பிசாசு ஃபீல். ඇයි මෙයා කෙරේ අපි ඇස් තබුයි කියලා යක්ෂයා. ஆமென். இப்ப பிசாசு ரொம்ப கவலைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? යක්ෂයා ගොඩක් දුක් වෙන කාරණාව ஏன்டா මොකක්ද? இந்த மோசஸ ஸ்ரீலங்கால இருந்து விரட்டணும். ඇයි මේ මෝසස්ව ලංකාවෙන් එළෙව්වේ? ஆஸ்திரேலியா வந்து நம்மள படாத பாடு படுத்துறானே. ඔස්ට්‍රේලියාවට ඇවිල්ලා අපිට ඉන්න දෙන්නේ නැහනේ. ஆமென். நம்புறீங்களா? විශ්වාස කරනවද? நான் இந்த யோபு சொல்லும் போதெல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுவேன். යෝබ් ගැන කියද්දී මම එක දෙයක් කියනවා. எங்க ஊர்ல ஒரு தைலம் இருக்குது, தலைவலி தைலம். පාස්ලාගේ ගමේ තියනවලු එක ඔයිල් එකක් මේ ඉස්සරහ දෙයට දාන්න. ஜண்டு பாம்னு பேரு. ஜண்டு பாம். ජන්ඩුබා. அதுக்கு எப்படி விளம்பரம் சொல்லுவாங்க ඒකට தெரியுமா? කොහමද ඒක ඇඩ්වර්ටයිස්මන්ට් එකේ ඒගොල්ලෝ කියන්නේ? தலைவலியா, ඉස්සරහ දෙයට இடுப்பு வலியா, මේ முதுகு வலியா, කොන්දේ අමාරුවද මුට්ටු බෙල්ල වලියා? අමාරුවද දනිස්සේ අමාරුවද? வலிகள் பல பாம் ஒன்று. වේදනාවල් බොහෝය. නමුත් එකම එක බාම් එකයි. இப்ப யாருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, කාට ප්‍රශ්න ආවත් யார் தெரியுமா ஜண்டு பாம்? කවුද ඒ ජන්ඩු බාම්? யோபு தான். ජෝබ් තමයි. வைஃப் கோச்சிட்டு போயிட்டாங்களா? වයිෆ් තරහ වෙලා ගියාද? கவலைப்பட, யோபு வைஃப் அந்த மாதிரி வருவாப்பா. යෝබ්ගේ වයිෆ් ආවා වගේ එයි. நஷ்டம் ஆயிடுச்சா? අලාභ වුණාද? யோ 2 மடங்கு தருவார் யோபு மாதிரி. දෙගුණෙන් දෙයි ජෝබ්ට වගේ. இப்ப பிசாசு மண்டையில தலைய வச்சிட்டு இருக்கிறான். ජෝබ් ඔළුවේ යක්ෂයා ඔළුවේ අත ஐயோ තියාගෙන. இவன் மேல கண்ணு வச்சு எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேனே. මෙයාට එරෙහිව මම දෙයක් කරන්න කියලා දැන් මට මේක ප්‍රශ්නයක් වෙලා නේ. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? කිදෙනේ ප්‍රීතියෙන් ඉන්නවද? இன்னைக்கு ரீனா மினிஸ்ட்ரியை பார்த்து பிசாசு வயிறு எரிஞ்சிட்டு இருப்பான். අද රිනා මිනිස්සු එක දිහා බලලා தெரியாம கண்ணு යක්ෂයාගේ බඩ வச்சு ඇවිලෙනවා. உங்களையும் கர்த்தர் அப்படிதான் செய்வார். දෙවියන් වහන්සේ ඔබ ඔබේ அவரை ජීවිතේම කරයි. நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்கள் උන්වහන්සේ பாக்கியவான். කෙරෙහි විශ්වාසයෙන් ඉන්න සෙනග භාග්‍යවන්ත සලකනවා. ஹalleluya. Hallelujah. அந்த இளைய குமாரன் என்ன செய்தான்? ඒ බාල පුත්‍රයා මොනවද කරේ? சஞ்சலப்பட்டது மாத்திரமல்ல, ඔව් ශෝකයට පත් அவன் වුණා. நல்ல முடிவு எடுத்தான். ඔව් හොඳ තීරණයක් ගත්තා. நான் பாவம் செஞ்சிட்டேன், මම පව් කරා. தப்பு செஞ்சிட்டேன், මම වැරද්දක් அப்பா කරා. வீட்டை விட்டு வந்துட்டேன், පියාගේ නිවසෙන් ආවා. உலகத்துக்கு பின்னாடி போயிட்டேன், ලෝකේ පස්සෙ ගියා. நான் மறுபடியும் அப்பா கிட்ட போ. නැවත දෙවියන් ඕගාවට යනවා. அவனுடைய நம்பிக்கை என்ன? ඔගේ බලාපොරොත්තුව මොකද්ද? எனக்கு பழைய மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கலனாலும் பரவாயில்லை, මට කලින් ලැබුණා වගේ ආශිර්වාදය ලැබුණේ නැතත් කමක් නැහැ. வேலைக்காரங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அது கிடைக்கும். වැඩකාරයන්ට ලැබෙන ආශිර්වාද அவன் ලැබුණත් திரும்பி வந்த பொழுது නැවත ආමෝතේ தகப்பன் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தான். පියා ඕට අයිමි වෙච්ච සියලු දේ දුන්නා. இன்றைக்கு என் அன்பு தேவ ஜனமே, අද මාගේ දේවස්සන இயேசுவின் கரம் எப்போதும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி ஆயத்தமாக යේසුස් இருக்கிறது. වහන්සේගේ දෑත ඔබව ආශිර්වාද කරන පිණිසම எந்த තිබෙනවා. நிலையில் நீங்கள் இருந்தாலும் ඔබ சரி, මොන ස්ථානයක සිටියා எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் මොන சரி, පාපය තුල සිටියා எப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் இருந்தாலும் சரி, කොයිතරම් ඔබ පසුබිම වෙලා அந்த සිටියා இளைய குமாரனை போல திரும்ப நாங்கள் வரும் பொழுது ඒ බාල පුත්‍රයා වගේ අපි නැවත புது එනකොට வாழ்வை கத்தர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ජීවිතයක් දෙන්න දෙවියන් වහන්සේ බලවත්. ஹalleluya. Hallelujah. ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். කිසිවෙක්වත් උන්වහන්සේ ආක දමන්නේ නැහැ. ஏசப்பா கிட்ட இருக்க ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? උන්වහන්සේ ගාව තිබෙන හොඳම දේ මොනවාද? மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, සමාව දෙන එක පමණක් නෙවෙයි. மறக்கிற ஒரு ஆண்டவர். අමතක කරන්න උතරනවා. ஏசாயா 43:19 சொல்லுகிறது, 43 19 இதோ நான் කියනවා. புதிய காரியத்தை ඉතින් செய்கிறேன். මම අලුත් දෙයක් කරනවා. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் කෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටියොත් புது சிருஷ்டியா இருக்கிறார். ඔව් අලුත් මැවිල්ලක් කිය. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். පරණ දේ පාව ගියේ. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா කිදෙනේ இருக்கு? ප්‍රීතියෙන් ඉන්නවද? இன்னைக்கு மனுஷனை நினைச்சு நீங்க சஞ்சலப்பட்டாலும் சரி, මනුෂ්‍යව සිතලා ඔබ දුක් වුණත් හරි. பிசாசை நினைச்சு நீங்க சஞ்சலப்பட்டாலும் சரி, යක්ෂයාව හිතලා ඔබ ශෝකයට පත් වුණත් හරි. ஐயோ நானே எனக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நீங்க சஞ்சலப்பட்டாலும் මමම சரி, මගේ ජීවිතේ විනාශ කරගත්තා නේ உங்கள் කියලා දුක් වුණත්. சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். මේ ශෝකය ප්‍රීතියට වෙනස් කරන්න වූ තරුණ වහන්සේ உங்களுடைய ඉන්නවා. சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு இயேசு ඔබගේ இருக்கிறார். ශෝකය ප්‍රීතියට පෙරලන වූ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. அவர்கிட்ட நீங்க வாங்க, උන්වහන්සේ ගාවට එන්න. அவர் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் උන්වහන්සේ மாற்றுவார். මේ ජීවිතේ ප්‍රීතියට පත් කරනවා. ஹalleluya. Hallelujah. யோசேப்பு வாழ்நாள் எல்லாம் යෝසප් ඔහුගේ ජීවිත පුරාම அண்ணன்மார் குழியில தள்ளதுக்காக கவலைப்பட்டிருப்பானா? සහෝදරයන් ඔව්ව ඒ වලකට තල්ලු කරපෙකට දුක් වෙලා ඇද්ද? நான் அடிக்கடி சொல்லுவேன், මම නිතරම කියනවා. யோசேப்பு கிட்ட போய் நம்ம ஒரு பேட்டி எடுக்கிறோம்னு வைங்க, යෝසප් ගාවට ගිහලා අපි ඉන්ටර්විව් එකක් ගත්තා. என்னப்பா உங்க அண்ணன்மார் குழியில தள்ளனதை பத்தி என்ன நினைக்கிற? ඔයාගේ සහෝදරයන් ඔයාව වලකට දාපේ කියනවා මොනවද හිතන්නේ? நான் விசுவாசிக்க அவன் சொல்லுவான், ඔව් කියයි. நல்ல வேளை தள்ளி விட்டாங்க சார், හොඳ වෙලාවට මාව තල්ලු කරේ. அவங்க மட்டும் தள்ளலன்னா ඔවුන් විතරක් මාව තල්ලු කරේ නැත්නම් வாழ்நாள் ஃபுல்லா அவங்களுக்கு கஞ்சி தூக்கியே என் முட்டி தேஞ்சிரும். හැමදාම මම ඒගොල්ලන්ට කැම ඩිලිවරි කරලාම මට එපා වෙලා ඇති.
ஐயோ இந்த அம்மா உங்க மேல தப்பான குற்றச்சாட்டு சொன்னாங்களே, අයෝ මේ සහෝදරයෝ ආගෙන වැරදි යෝජනා நல்ல දෙයක් வேலை කිව්වනේ. சொன்னாங்க சார். නෑ නෑ හොඳ දෙයක් නේ කිව්වේ. இல்ல நான் அரண்மனைக்கு வந்திருக்கேன், சிறைச்சாலைக்கு வந்திருக்க முடியாது. නැත්නම් මම සිරගෙදරට යන්නේ නෑ. அரண்மனைக்கு வந்திருக்க முடியாது. මට ඒ රජ මාලිගාවට යන්න හම්බෙන්නේ නෑ. இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். යේසුස් වහන්සේ ඔබේ ජීවිතය වෙනස් ஹalleluya. කරනවා. හalleluya. ஒழுங்கின்மையா உங்க வாழ்க்கை இருக்கிறதா? ඔබගේ ජීවිතයේ කිසිම ක්‍රමානුකූලව வெறுமையா නැද්ද? உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? හිස්ව තිබෙනවද? இயேசு உங்கள் வாழ்க்கை நிறைவாய் மாற்றும். යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතය සම්පූර්ණ நாங்கள் அதற்கு சாட்சிகளா இருக்கிறோம். ඔබ බොයට සාක්ෂියක් වෙයි. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? කිදෙන ප්‍රීතියෙන් ඉන්නවද? இரண்டாவது ஆண்டு செய்கிற ஒரு காரியம் ඊළඟට දෙවියන් වහන්සේ කරන දේ. நம்முடைய தவிப்பை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். අපේ මේ වේදනාව උන්වහන්සේ ප්‍රීතියට පෙරලනවා. நீங்கள் யாத்ராமதி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், නික්මයාම පොතේ දෙවනි පරිච්ඡේදය ඔබ කියවනවා නම් வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා எகிப்து தேசத்தில் தேவ ஜனங்களை நேசிக்க கூடாத ஒரு பார்வோன் என்கிற ராஜா எழும்பினான். මිස්ර දේශයේ උන්වහන්සේගේ සෙනගට ප්‍රේම කරන්න බැරි එක පාරාව් කියලා මිනිහෙක් නැගිට්ටා. அவனை அதிகமாய் அவன் நெருக்க ஆரம்பித்தான். ගොඩාක් වේදනාව දුන්නා මේ මිනිහා. வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ඔවුන්ගේ මිස්ර දේශයේ තුල ඔවුන් බාල්කම තුල වේදනාව ஐயோ என் எதிர்காலம் என்னவா இருக்க මේ போகுது? අනාගතේ මොකද්ද වෙන්න යන්නේ? எவ்வளவு காலம் நான் அந்த அடிமைத்தனத்தில் இருக்க போகிறேன்? කොච්චර කාලයක් මේ තුල ජීවත් වෙන්න தவிப்பு යනවද? என்றால் என்ன? මොකද්ද මේ වේදනාව? எதிர்காலத்தை குறித்திருக்கிற ஒரு ஏக்கம். ඒක අනාගතය ගැන ஐயோ තිබෙනා என்ன நடக்க போகிறது? මොකද්ද වෙන්න යන්නේ? எப்படி எதிர்காலம் போக போகிறது? කොහොමද මගේ අනාගතේ තිබෙන්න என் යන්නේ? அன்பு தேவ ஜனமே, ප්‍රේමවන්ත දේවසනක அந்த தவிப்பை ராஜா கேட்கவில்லை. ඒ වේදනාව රජතුමා ඉල්ලුවේ ஒரு නැහැ. ராஜா என்றால் மக்களின் தவிப்பை கேட்க வேண்டும். ඒ රජතුමා නම් ඔව් මනුෂ්‍යයන්ගේ වේදනාව ராஜா අහන්න ඕනේ. கேட்கல. එතුමා ඔව් ඇහුවේ அந்த නැහැ. தவிப்பை கேட்டு உதவி செய்ய யாராலும் ඒ முடியவில்லை. වේදනාව අසා උපකාර කරන්න அவர்களுக்கு ஒரு ஆண்டவர் இருந்தார். ඔවුන්ට දෙවි කෙනෙක් அவர் හිටියා. ஆபிரகாமின் தேவன், ආබ්‍රහාම්ගේ දෙවියන් වහන්සේ, ஈசாக்கின் தேவன், ஈசாකේ දෙවියන් වහන්සේ, யாக்கோபின் தேவன். යාකෝබේ දෙවියන් වහන්සේ. ஆண்டவருடைய பெருமூச்சை கேட்டார். දෙවියන් වහන්සේ ඔහුගේ அவர் කන්නල புலம்பலை වැස්සුවා. கேட்டார். ඔහුගේ කන්නලවට සවන් දුන්නා. ஆமென். ආමෙන්. நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி කාටරි කෝල් කරලා டெய்லி புலம்பிக்கிட்டே இருங்க. හැමදාම ඔබ කියවනවා. 2 நாளைக்கு பிறகு உங்க ஃபோன் எடுப்பாங்களா? දවස් දෙකකට පස්සේ ඔහු ෆෝන් ආන්සර් කරයිද? ஐயோ புலம்பல் கேஸப்பா. අයියෝ මේක විලාප ගී දෙන ஐயோ කේස් එකක්. தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கு. මේක ගෙවිච්ච රෙකෝඩ් එකක් වගේ ඒකමයි කියවන්නේ. உண்மையா இல்லைங்களா? ඇත්තද නැද්ද? உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்களேன். ඇත්තද නැද්ද කියන්නේ? ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருந்தா அந்த போன் எடுப்பீங்க. කවුරුරි කෝල් කරලා නිතරම අනේ මට උදව් කරන්න කියලා කිව්වොත් ඔබ මේ ෆෝන් එක ආන්සර් කරයිද? ஒரு பாஸ்டர் சொன்னாரு, පාස්ටර් කෙනෙක් කිව්වා. ஐயா இந்தியால இருந்து போன் வந்தா எடுக்கவே பயமா இருக்குயா. ඉන්දියාවෙන් කෝල්ස් ආවත් ගන්නම බයයි. எதுக்குயா? ඇයි? මොකද உதவி கேட்டுட்டே இருக்கிறாங்க. උදව් ඉල්ලම ඉන්නවා. கொரோனா டைம்ல කොරෝනා වෙලාවේ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிக்கா இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவருக்கு ஃபோன் பண்றேன். මගේ යාළුවෙක්ට අසනීපයි කියලා මම කෝල් කරා. அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. ඔව් ෆෝන් එක ගත්තේ නැහැ. எதுக்கு? ஐயா உதவி கேட்டு போனா வந்துகிட்டு இருக்கு. උපකාර ඉල්ලලා කෝල්ස් එන නිසා කියලා. மனிதர்கள் அப்படிதான். මනුෂ්‍යයන් එහෙමයි. ஆனா நமக்கு ஒரு இயேசு මොකද இருக்கிறார். අපිට යේසුස් වහන්සේ කෙනෙක් ඉන්නවා. தவிக்கிற உங்களுடைய குரலை கேட்கிற ஒரு ஆண்டவர். ඔව් ඒ වේදනාවෙන් ඉන්න ඔබගේ අඬ අසන්නව කෙනෙක්. சங்கீதம் 40:17 சொல்லுகிறது, ඊටවලි 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், මම ගොඩාක් கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මා කෙරෙහි கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். උන්වහන්සේ මා කෙරෙහි என் அன்பு සිතමින් தேவ ஜனமே, ප්‍රේමවන්ත දේවසනක நமக்கு ஒரு பரலோக தகப்பன் අපේ இருக்கிறார். ස්වර්ගික පියෙක් ඉන්නවා. தவிக்கிற உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர். වේදනාවෙන් ඉන්න ඔබ කෙරෙහි උන්වහන්සේ சிறுமைப்படுகிற உங்களை அவர் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ඔව් ඔබ වේදනාවෙන් ඉන්න ඔබ කෙරෙහි උන්වහන්සේ ඇස්යොමු කරනවා. 99 ஆடுகளை குறித்து பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. ඔව් බැටළුවන් 99ක් ගැන දුක් විඳින දෙවි කෙනෙක් නෙවෙයි. தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை நினைத்து වේදනාවෙන් பார்க்கிறார். ඉන්න ඔය එක බැටළුවෙක් ගැන දුක් විඳින දෙවි කෙනෙක්. ஹalleluya. හalleluya. வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා. அவர் பெருமூச்சு அவர் கேட்டார். ඔවුන්ගේ කන්නල උන්වහන්සේ ඇසුවා. ஆமென். இன்னைக்கு உங்க பெருமூச்சு இயேசு கேட்டிருக்கிறார். ඔබගේ කන්නල උන්වහන්සේ உங்க අසුවා. தவிப்பை இயேசு கேட்டிருக்கிறார். වේදනාව උන්වහන්සේ දන්නවා. கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේ කරපු ක්‍රියාව මොකක්ද? யாத்ரா 3ஆம் அதிகாரம் නික්මයාම 3 වෙනි පරිච්ඡේදය 8ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா 8 වෙනි පදේ ඔබ කියවුවා. ஆண்டவர் மோசே தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார், මාසේ මෝසස් අනාගතවත් තුමාට அவர்கள் මෙලෙස பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்க போகிறார். කිරිසා පැණි ඉතිරි යන දේශය මම ඔබට දෙනවා. ஹalleluya. හalleluya. அவங்க எதிர்பார்த்தது என்ன? ඔවුන් බලාපොරොත්තු වෙන්නේ அப்பா, කුමක්ද? இந்த அடிமைத்தனம் மாறினா போதும், වහල්කම නැති වුණොත් ඇති. இந்த ராஜா எனக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தா போதும். රජතුමා පොඩි ආශිර්වාද දුන්නොත් ඇති. ஆனா வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை කිරිසා පැණි ඉතිරි යන උදේශයක්. ஹalleluya. හalleluya. இன்றைக்கு இயேசு நமக்கு செய்வார். අපි යේසුස් වහන්සේ අපිට இன்றைக்கு කරයි. உங்களுக்கு அவர் செய்வார். ඔබටත් කරයි. ஐயோ என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லையே, මේ ජීවිතේ ආශිර්වාදයක් என் නැහැ. வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, මේ ජීවිතේ කිසිම උසස් වීමක් என்னால නැහැ. எந்த காரியம் ஜெயிக்க ඔබට முடியலையே, කිසිවක් ජය ගන්න බෑ. தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். දුකෙන් ඉන්න ඔබද? இயேசு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා. நான் உன் தவிப்பை மகிழ்ச்சியாய் මානුගේ மாற்றுவேன். වේදනාව ඉවත් කරනවා. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கு? ඉතින් ප්‍රීතියෙන් ඉන්නවද? நான் என்னுடைய பள்ளி கடைசி ஆண்டுல வெற்றிகரமாய் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது
எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன் நான். මං නිතරම මේමයි කියන්නේ මම මගේ පාසල් ජීවිතේ ජයග්‍රාහී ලෙස මගේ පරාජය කරලා මම වාසන් කරනකොට தோத்துக்கிட்டே இருக்கிறேன். මේ පරාජය මම ජයග්‍රාහී ලෙස ඉවර කරනකොට ரொம்ப சோர்வு, ගොඩාක් වේදනාවක්. ஒரே தவிப்பு. ගොඩාක් වේදනාවක් දුක. அப்பா சொல்றாரு நீ பாஸ் ஆகாம உன்னை விட மாட்டேன்ற. තාත්තා කියනවා ඔයා පාස් වෙන්නේ නැතුව මම ඔයාව අතාරින්නේ නැහැ. டீச்சர் சொல்றாங்க உன்னை பாஸ் ஆக்க விடவே மாட்டேன். ටීචර් කියනවා මම ඔයා පාස් වෙන්නත් දෙන්නෙත් නැහැ කියලා. ஒரே போராட்டமா இருக்குது. මට ලොකු පොර බැඳීමක්. ரொம்ப சோர்ந்து போய் ගොඩාක් ஒரு දුක් நாள் වෙලා ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். සභාවට මම ගියා. அப்ப ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கம் எடுக்கிறார். දේශනාකාරයෙක් මෙලෙස දේශනාවක් ගත්තා. அந்த பிரசங்கம் இவ்வாறு வருகிறது. දේශනාව මෙලෙස එනවා. ஒரு தகப்பன் தன் மகளுக்கு திருமணம் செய்து அனுப்புகிறார். එක පියෙක් ඔහුගේ දුවට විවාහ කරලා යවනවා. நியாயாதிபதி புத்தகத்துல அந்த சம்பவம் வருகிறது. විනිශ්චයකාරයාගේ පොතේ සිදුවීම அப்ப තියෙනවා. அந்த மக එදුව அப்பா கிட்ட கேக்குறா, පියාගෙන් අහනවා வெட்டிங் gift கொடுத்தீங்க அப்பா, වෙඩින් gift එක ඔයා දුන්නා. ஆனா எப்படிப்பட்ட gift-ஆ கொடுத்துட்டீங்கன்னா මොන වගේ gift එකක්ද ඔයා දුන්නේ කිව්වොත් வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்க. ඔබ ගොඩාක්ම වියලුණා වූ භූමියක් මට දුන්නා. நிலம் கொடுத்திருக்கிறீங்க, ඔබ භූමියක් ஆனா දුන්නා. நிலம் எப்படி இருக்கு? ඔබ ඉඩමක් දුන්නා. ඒ வறட்சியா இருக்குது. ඒක වියලුණා වූ ඉඩම. அவர் சொல்றாரு, ඔව් කියනවා ஆண்டவரே மூளையை கொடுத்திருக்கிறீங்க, ඔබ ඥානය දීලා තිබෙනවා. ஆனா வேலை செய்யாத மூளையை கொடுத்து. ඔබ වැඩ කරන්න නැති බෝලයක් දීලා තියෙනවා. ஆண்டவரே கர்ப்பப்பையை கொடுத்திருக்கிறீங்க, ගර්භය දීලා තියෙනවා. ஆனா பிள்ளை பெற முடியாத கர்ப்பப்பையா ඔබ கொடுத்திருக்கிறீங்க. දරුවෙක් ගර්භ ගන්න බැරිද ගර්භයක් දීලා තියෙනවා. ஆண்டவரே பிசினஸ் கொடுத்திருக்கிறீங்க, බිස්නස් එකක් දීලා තියෙනවා. ஆனா லாபம் வராத பிசினஸா கொடுத்திருக்கிறீங்க. ලාභයක් එන්නේ නැති බිස්නස් එකක් இன்னைக்கு දීලා. நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். ස්වර්ගික පියෙක් ඉන්නවා. மத்தேயு 7:11 சொல்லுகிறது, මතේ 7 වෙනි පරිච්ඡේදය. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது භයංකාර ප්‍රිය වූ දෙමව්පියන් වන්න ඔබ ඔබගේ දරුවන්ට යාපත කරද්දී பரலோக தகப்பன் ස්වර්ගික நம்மை පියා நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு තමා දෙස බලමින් අඬගස්සනවා මනුෂ්‍ය. நன்மையானதை அருளி செய்வார். යහපත ලබා දෙන්න. ஹalleluya. හalleluya. கூப்பிடுங்க. අඬගස්ස. எது உங்க வாழ்க்கையில வறட்சியா இருக்குது, මොන දේද ඔබගේ ජීවිතයේ இன்னைக்கு அந்த வறட்சியை கர்த்தர் மாற்றி අඩපණ වෙලා போடுவார். දෙවියන් වහන්සේ ඉවත් කරනවා. சொன்ன ஆண்டவரே ස්වාමිනී மண்ட நிறைய மூளை இருக்குப்பா, මගේ ඔළුව පිරීලා මොලේ තියෙනවා. ஆனா ஒன்னும் ரெக்கார்ட் ஆக மாட்டுது ஆண்டவரே. කිසිම දෙයක් රෙකෝඩ් වෙන්නේ නැහැ. பிசிக்ஸ் மாஸ்டர் எங்க அப்பா கிட்ட சொன்னாரு, මගේ ෆිසික්ස් මාස්ටර් මගේ දාතට කිව්වා சுப்பையா සුබයා உங்க மகனுக்கு களிமண் மண்டையில இருந்தா கூட நான் எதையாவது வச்சிருவேன். ඔබගේ ළමයාගේ ඔළුව ඇතුලේ පස් තිබුණත් හරි මම මොනවාරි ඇතුළට පැල කරනවා. காங்கிரீட்ல இருக்குது அவனுக்கு மூளை. කොන්ක්‍රීට් එයාගේ මොලේ. ஒரே கதறல், ஆண்டவரே வறட்சியான வாழ்க்கை கொடுத்தீங்க ஆண்டவரே. ස්වාමිනී වියලුණා වූ ජීවිතයක් ඔබ මට செழிப்பான දුන්නා. வாழ்க்கையை தார். ආශිර්වාදමත් ජීවිතයක් කරා. இயேசுவின் கண்ணீரை கேட்டார். යේසුස් වහන්සේ මගේ කඳුල දැක්කා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා அடுத்த வருஷம் அதே நாள் ඊළඟ අවුරුද්දේ ඒ දවස් වෙනකොට நான் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா கர்த்தரனை ஆசீர்வதித்தார். උන්වහන්සේ කම්පියුටර් සොෆ්ට්වෙයාර් ඉංජිනේර කෙනෙක් ඇරියට ஒரு வருஷம் தான் අවුරුද්දයි. தலைகளை கர்த்தர் மாற்றி. උන්වහන්සේ සම්පූර්ණ වෙනස් කරා. எந்த கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிக்காதோ මොන කෙමිස්ට්ද මට අලියන්නේ නැත්තේ. கெமிஸ்ட்ரி நேசித்து படிக்க கர்த்தர் මම கிருபை ප්‍රිය செய்தார். කරලා මම ඒකට ඉගෙන படிக்கிறதுக்கு ගත්තා. ஆர்வத்தை கொடுத்தார். ඉගෙන ගන්න ආශාව දුන්නා. 8வது முறை வெற்றியடைய கிருபை செய்தார். 8 වෙනි වතාවේ ජය ගන්න කරුණාව. ஹalleluya. இன்னைக்கு என் லைஃப் திரும்பி பார்க்கிறேன். අද හැරලා බලන්න. எதையெல்லாம் நான் தவிச்சனோ මොන දේද නැතුව அதெல்லாம் நிறைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். සියල්ල උන්වහන්සේ මට ලබා දුන්නා. ஹalleluya. Hallelujah. என்னை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ඔබට උන්වහන්සේ කරයි. Amen. அப்படி தோல்வி அடைஞ்சிருந்த நாட்கள்ல එම දුක් වෙලා එම පරාජිත වෙලා හිටපු කාලේ வேலை வெட்டி கிடையாது, රැකියාවක් නැහැ. அம்மா கூடயே தான் சுத்திட்டு இருப்பேன். අම්මත් එක්කමයි යන්නේ. அம்மாவோட மார்க்கெட்டுக்கு போறேன். අම්මත් එක්ක මාකට් එකට යනවා. சும்மா எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் வருது. අපි අතර පොඩි කන්වර්සේෂන් එකක්. அப்ப அம்மா சொல்றாங்க, අම්මා කියනවා. அம்மாவுக்கு வயசான பிறகு අම්මට වයසට ගියාට පස්සේ அம்மா உன் கூட இருக்க மாட்டேன்றாங்க. අම්මා කියනවා වත් එක මං ඉන්නේ නැහැ. எனக்கு ஒரே ஷாக், ஏன் என் கூட இருக்க ඇයි கூடாது, අම්මා මාත් එක්ක ඉන්න හොඳ නැත්තේ? ஏம்மா என் கூட இருக்க ඇයි மாட்டேன். වාට මාත් එක්ක ඉන්න බැරි? அப்ப அம்மா சொல்றாங்க, අම්මා කියනවා. 3 பசங்க நீங்க எனக்கு இருக்கிறீங்க, මුළු පිරිමි දරුවන් 3 දෙනෙක් ඉන්නවා. மூத்தவன் எப்பயும் டிராவல்லயே இருக்கிறான், වැඩිමහලා හැමතිස්සෙම ට්‍රැවල් එකේ ඉන්නවා. மருமகளோட போய் இருக்க முடியாது. ඒ ගිහිල්ලා ඩෝටර් ඉන් ලෝත් එක එහෙම ඉන්න බෑ. உன் நிலைமையே பரிதாபமா இருக்கு. ඔයාගේ ජීවිතය දිහා බලද්දී හරි දුකක් හිතෙනවා நீ මට. எந்த அண்ணன் வீட்டுல பிச்சை எடுத்துட்டு இருப்பியோ தெரியல. ඔයා කොහේ අයියාගේ ගෙදර ඉඳගෙන ඉඟා කකා ඉඳීද දන්නේ නැහැ. யாரு சொல்றது? කවුද කියන්නේ? பக்கத்து வீட்டுக்காரர்ல அம்மா. අල්ලපු ගෙදර කෙනා නෙමෙයි මගේ අම්මා. அப்ப நம்ம கண்டிஷன் எவ்வளவு டேமேஜா අපේ இருக்கு. කන්ඩිෂන් එක කොච්චර ඩැමේජ්ද කියලා බලන්න. ஆகவே உன்னையும் நம்ப முடியாது. ඔයාවත් විශ්වාස කරන්න බෑ. ரெண்டாவது அண்ணன் வீட்டுல தான் இருப்பேன். මම දෙවෙනි අයියාගේ ගෙදර තමයි ඉන්නේ. எனக்கு அது பெரிய ஷாக் ஆயிடுச்சு. මට ඒක ලොකු ෂොක් එකක්. அதோட பேச்சு நின்னுடுச்சு. එතනින් කතාව අවසන්. வீட்டுக்கு வந்தேன், ගෙදරට ආවා. முழங்கால் போட்டேன்.
ධනින් ඉන්දියා ஆண்டவரே ස්වාමිනී என்கிட்ட தான் அவங்க இருக்கணும் ஆண்டவரே. මංගව තමයි අම්මා ඉන්න ඕනේ. எது எல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு அவங்க நினைக்கிற அந்த தகுதி நீங்க தரணும். මට මොන දේවල් වල මම සුදුසු නැහැ කියලා හිතනවද ඔබ වහන්සේ සියලු දේ මට දෙන්න. கர்த்தருக்கு சோத்திரம். දෙවියන්ට ප්‍රශංසා நீங்க වේවා. அம்மாவுக்கு 85 வயசு ஆகுது. අද මගේ අම්මට වයස என்னோடு 85යි. இருக்க கர்த்தர் கிருபை මාත් செய்தார். එක්ක ඉන්න දෙවියන්ට කරුණාව எங்க දෙන්න. அப்பா என்னோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். පියා මාත් එක්ක ඉන්න උන්වහන්සේ කරුණාව எங்க දුන්නා. அம்மா எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, මගේ අම්මා හැමතැනම කියනවා. செல்வினோடு இருந்தா அவ்வளவு பெரிய சந்தோஷம். සෙල්වින් එකේ ලොකු ප්‍රීතියක්. 8 நாடுகளுக்கு அவங்கள ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கேன் கர்த்தர் கிருபை. රටවල් 8කට මම සේවය කරන යනකොට අම්මාව එක්කන් ගිහලා තියෙනවා. துபாயில ஒரு பாஸ்டர் இன்ட்ரோ듀ce பண்றாரு என்ன. ඒක ඩුබායි වල පාස්ටර් කෙනෙක් மனைவியோடு வர பாஸ்டர்ஸ பாத்திருக்கேன். භාර්යාවන් සමග ඉන්නව මම அம்மாவோட வர ஒரே பாஸ்டர் இவர்தான். අම්මත් එක්ක ඉන්න එකම පාස්ටර් මෙයා තමයි. தவிப்பை மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றி. ශෝකේ උන්වහන්සේ ප්‍රීතියට ஹalleluya. හalleluya. இன்றைக்கு உங்களுக்கு தவிப்பை கர்த்தர் மகிழ்ச்சியாய் ඔබගේ மாற்றி. වේදනාව උන්වහන්සේ ප්‍රීතියට පෙරලනවා. சவால் என்னன்னா, මොකද அந்த අභියෝගය? தவிப்பை நம்ம யாருகிட்ட காட்டுறோம்? ඒ වේදනාව අපි කාටද පෙන්වන්නේ? மனுஷன் உங்க தவிப்பை மகிழ்ச்சியாய் மாற்ற முடியாது. මනුෂ්‍යයාට බෑ ඒ වේදනාව ප්‍රීතියට உங்க පෙරලන්න. தவிப்பு அவனுக்கு லாபமா மாத்திடுவான். ඔබගේ වේදනාව ඔහුට ලාභයක් කරගනි. நமக்கு ஒரு தகப்பன் இயேசு இருக்கு. අපිට යේසුස් වහන්සේ පියෙක් ඉන්නවා. தவிப்பை ஒரு மகிழ்ச்சியாய் மாற்றும். ඒ වේදනාව ප්‍රීතියට ஹalleluya. හalleluya. போதும் போதும் என்று சொல்லுகிற அளவில் ඇති ඇති කියලා කියන තරමට இன்றைக்கு இயேசு அந்த அழைப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். යේසුස් වහන්සේ ඒ ආරාධනාව ඔබට දෙනවා. சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீர்களா? ශෝකයෙන් ඇවිල්ලා ඉන්නවද? தவிப்போடு வந்திருக்கிறீர்களா? වේදනාවෙන් ඇවිල්ලා ඉන්නවද? இந்த 8 ஆண்டுகள் இந்த ரீனா மினிஸ்ட்ரி மூலமா அதை தான் கர்த்தர் செய்து මේ கொண்டிருக்கிறார். අවුරුදු 7ක් තිස්සේ යේසුස් වහන්සේ ඒක තමයි කරමින් ඉන්නේ. எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். අපිට කරපදී උන්වහන්සේ ඔබට කරනවා. ஹalleluya. හalleluya. உங்கள் கிரீடம் உங்கள் தலையின் மேல் வரும். ඔබගේ ඔටුන්න ඔබගේ හිස මතට එයි. ஆரம்பை மினிஸ்ட்ரிக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ராஜரிக கிரீடம் இந்த 8வது ஆண்டில் வரும்படி கர்த்தர் செய்வார். ආරෙම්මයි සභාවට කියන උන්වහන්සේ තබා තිබෙන ඒ ඔටුන්න ඒ සභාව කරේ එන්ට උන්වහන්සේ තබයි. ராஜரிக ஊழியமாய் கர்த்தர் மாற்றுவார். මේක ඊටමත් බලවත් සේවයක් කරන උන්වහන්සේ වෙනස් කරයි. உங்களையும் அவர் மாற்றுவார். ඔබවත් උන්වහන්සේ ලෙස කරයි. எத்தனை பேர் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? කීදෙනෙක් ඒ ඔටුන්න ලබා ගන්නට කැමතිද? சகரியா 9:12 சொல்லுகிறது, සගරාය පුතේ 9 වෙනි நம்பிக்கையுடைய சிறைகளே. අදහිල්ලෙන් ඉන්නා වූ මනුෂ්‍යනේ இங்கிலீஷ்ல ரொம்ப நல்ல ஹோப்ஃபுல் பிரிசனர்ஸ். ஹோப்ஃபுல் பிரிசனர்ஸ்னா என்னது? இன்னும் ஜெயில்ல தான் බලාපොරොත්තුවෙන් இருக்கிறோம். ඉන්නා වූ සිරකරුවනේ ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. අපිට බලාපොරොත්තුවක් තියෙනවා. இயேசுவின் சிறையிருப்பை மாற்றுவார். යේසුස් වහන්සේ ඉදිරියට இயேசுவின் கண்ணீரை மாற்றுவார். යේසුස් වහන්සේ කඳුල වෙනස් இயேசுவின் කරනවා. குறைவுகளை යේසුස් மாற்றுவார். වහන්සේ අඩුව වෙනස් இயேசு කරනවා. என்னுடைய வாழ்க்கையில எல்லா போராட்டங்களையும் அவர் மாற்றுவார். මාගේ ජීවිතේ පොරවැඳිමුන් වහන්සේ වෙනස් நம்பிக்கையுடைய කරනවා. சிறைகளே, ඕ ඇදහිල්ලෙන් ඉන්නා වූ அரணுக்கு සිරකරුවනේ திரும்புங்கள். ඔබගේ ඇදහිල්ල තුළට ඇතුල් වෙන්න. இயேசு கிறிஸ்து அவர் அரணான பட்டணமாய் அவர் இருக்கிறார். යේසුස් වහන්සේ අලංකාරමත් නුවරක්ව සිටිනවා. நேசப்படு உங்க வாழ்க்கை கொடுங்க. උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ දෙන්න. அதிகமாய் ஆவியான உணர்த்தப்படுகிறேன். මං ශුද්ධාත්මයෙන් වහන්සේ ඉතාමත් තදින් இயேசுவுக்கு උන්වහන්සේ මට කතා என்னுடைய කරනවා. வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கின்ற அநேகரை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். යේසුස් වහන්සේට ජීවිතය පුද කරන පිණිස බොහෝ අය උන්වහන්සේ රැගෙන ඇවිල්ලා ඉන්නවා. என்று சொல்றாரு. උන්වහන්සේ කියනවා இரட்டிப்பான நன்மையை தருவேன். දෙගුණයෙන් මම ඔබ ආශිර්වාද කරනවා. ஹalleluya. හalleluya. ஒரு வாரம் கழிச்சு தர மாட்டேன். සතියකින් පස්සේ නෙවෙයි. இன்றைக்கே தருவேன். අදම දෙනවා. இன்றைக்கே தருவேன். அதம ஹalleluya. தேவா. என்ன இரட்டிப்பான ஆசீர்வாதம்? මොකද්ද දෙගුණේ ආශිර්වාදය? சஞ்சலம் அல்ல, சந்தோஷம். ශෝකේ නෙමෙයි ප්‍රීතිය. தவிப்பு அல்ல, மகிழ்ச்சி. වේදනාව නෙමෙයි ஹalleluya. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? කීදෙනෙක් සතුටින් ඉන්නවද? எத்தனை பேர் இன்னைக்கு இந்த அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? කීදෙනෙක් මේ ප්‍රීතිය ලබා இந்த ගන්නට விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? කීදෙනෙක් මේ නිදහස ලබා ගන්නට ரீனா மினிஸ்ட்ரியில் ஆரம்ப மினிஸ்ட்ரியில எங்களுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்ய අර මේ ශවාවේ උන්වහන්සේ කරා නම් ඔබේ ජීවිතෙත් කරයි. உங்கள் கிரீடம் உங்கள் தலையின் மேல் வரப்போகுது. ඔබගේ ඔටුන්න ඔබගේ හිස මතට එන්න. யாரும் தடுக்க முடியாது. කිසිවෙකුට බාධා කරන්න බෑ. யாரும் தடுக்க முடியாது. කිසිවෙකුට බාධා කරන්න வேதம் බෑ. சொல்லுகிற கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவார் என்றார். දෙවියන් වහන්සේ වචනය කරන මිනිසෙක්ව දෙවියන් වහන්සේ தடை උත්සාහ කරනවා නම් செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ඒක නතර කරන්න කිසිවෙකුට බෑ. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? කීදෙනෙක් සූදානම් වෙන්නවද? நாம் எழுந்து நிற்போமா? සෑමතැන නැගිටින්න. ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க උන්වහන්සේ போகிறோம். දෙසම බලමු. இரட்டிப்பான நன்மையை தருவேன். ඕ දෙගුණයෙන් උන්වහන්සේ இந்த ආශිර්වාද. இயேசு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். දෙගුණයෙන් උන්වහන්සේ ආශිර්වාද இந்த කරනවා. இடத்தை விட்டு போகும்பொழுது அந்த இரட்டிப்பான நன்மையோடு தான் நீங்கள் போக මේ போகிறீர்கள். ස්ථානයේ යද්දී ඔබ දෙගුණයෙන් ආශිර්වාද நீங்கள் ලබයි. புலம்பின புலம்பல் போதும். ඔබ වේදනාව වුණා දුක් වුණා ඇති. உங்களுடைய சஞ்சலம் போதும். ඔබගේ ශෝකය ඇති. ஐயோ இவனால என் வாழ்க்கை நாசமா போச்சேன்னு மற்றவர்களை குற்றச்சாட்டினது போதும். මෙයා නිසා මගේ ජීවිතයට ආශිර්වාදයක් ආවේ නැහැ කියලා ඔබ දුක් වුණා ඇති. ஐயோ பிசாசு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டானேன்னு சொல்லி புலம்பினது போதும். යක්ෂයා මගේ ජීවිතය විනාශ කරා ඔබ මේකල් වෙනකන් දුක් වුණා ඇති. என் வாழ்க்கை என் குடும்பத்தை நானே நாசமாக்கிட்டேன்னு நம்மை நாமே குற்றச்சாட்டின நாட்கள் போதும். අපේ ෆැමිලි එක අපිම විනාශ කරගත්තා නේ කියන මමම මට දුක් වුණා ඇති. இயேசுவுக்குள் இருதயத்தை கொடுங்க.
යේසුස් වහන්සේ ඔබගේ හදවත இயேசுவிடத்தில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க. යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතය දෙන්න. இயேசுவே என் சஞ்சலத்தை பாரும் என்று சொல்லுங்க. යේසුනි මගේ වේදනාව බලන්න කියලා யோபு කියන්න. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே என் சஞ்சலத்தை நிறுத்தும் அப்பா. යෝබ් කියනවා ස්වාමිනී මගේ වේදනාව என் ඉවත් කරන්න. சஞ்சலத்தை நோக்கி பாரும். ඕ මගේ ආශිර්වාදය දෙස බලන්න. ஹalleluya. Hallelujah. என் எதிர்காலம் என்ன என்று தவித்து வந்திருக்கிறீர்களா? මගේ අනාගතය කුමක්ද කියලා වේදනාවෙන් ඇවිල්ලා என் ඉන්නවද? பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்று தவித்து வந்திருக்கிறீர்களா? දරුවන්ගේ අනාගතය කුමක් වෙයිද කියලා ஐயோ, ඇවිල්ලා என் பிள்ளைகள் ඉන්නවද? இந்த தேசத்தில் எப்படி இருக்க போற தவித்து வந்திருக்கிறீர்களா? දරුවන් මේ දේශයේ කෙසේද ඉන්න යන්නේ කියලා இயேசு சொல்லுகிறார், යේසුස් உன் වහන්සේ பிள்ளைகளின் எதிர்கால சமாதானம், කියනවා දරුවන්ගේ අනාගතය සමාදානයෙන් உனக்கு சமாதானம், ඔබට සමාදානය உனக்கு තිබේ. சமாதானம். ඔබට සමාදානය තිබේ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எம்மாவூர் என்கிற கிராமத்தை நோக்கி 2 சீஷர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். එම්මාවුවට ගෝලයන් දෙදෙනෙක් ගමන් කරා. ஐயோ, என்ன நடக்க போகிறது? මොනවාද සිද්ධ වෙච්ච යන්නේ? இயேசுவின் சீஷர்களை எல்லாம் கொலை செய்கிறார்கள். යේසුස්ගේ ගෝලයන්ව මරනවා. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். යේසුස්ව කුරුසියේ පත් කරා. தவித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ඔවුන් වේදනාවෙන් ගමන් இயேசு කරනවා. அவர்கள் மத்தியிலே தோன்றி, යේසුස් වහන්සේ ඔවුන් මැදට ඇවිත් உங்களுக்கு சமாதானம், ඔබට සමාදානය இன்னைக்கு වේවා. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ඔබට සමාදානය වේවා කිව්වා. சில லெட்டர்ஸ் உங்களுக்கு வந்திருக்குது, அதை நிமித்தமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. සමහර ලෙටර්ස් ඔබට ඇවිල්ලා තිබෙනවා. ඒ නිසා ඔබ දුක් වෙමින් ඉන්නවා. சில தகவல்கள் வந்திருக்கு, அதை நினைச்சு நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. සමහර නිවුස් ඔබට ඇවිල්ලා තිබෙනවා. ඒ නිසා ඔබ දුක් වෙමින් ඉන්නවා. என் அன்பு தேவ ஜனமே, මගේ ප්‍රේමවන්ත දේව සෙනග சூசான் நகரத்தில் குறிப்பிட்ட நாளில் இவர்களை சாகடிக்க போகிறான் என்று சொல்லிவிட்டார்கள். සූසාන් දේශයේ මේ වගේ දවසක ඔබ මරන්ට යනවා කියලා அந்த announce වුණා. நாள் ஜனங்களை புலம்ப வைத்து விட்டது. ඒ දවස සෙනග ඔවුන් කොඳුරන්න පටන් ගත්තා. அப்படி நீங்க சில நாட்களை நினைத்து மாதங்களை நினைத்து தவித்துக் එලෙස கொண்டிருக்கிறீர்கள். ඔබත් ඒ දවස් ගැන සිතමින් කාල ගැන මාස ගැන සිතමින් දුක් වෙනවද? நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது. ප්‍රීතිමත් පණිවිඩයක් එන්න යනවා. மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது. ප්‍රීතිමත් පණිවිඩයක් එන්න යනවා. எந்த நாளில் கர்த்தருடைய ஜனங்கள் அழிக்கப்படுவார் என்று நினைத்தார்களோ அதே நாளில் கர்த்தருடைய ஜனங்கள் சத்ருவை ஜெயித்தார்கள். මොන දවසේද දෙවියන් වහන්සේගේ සෙනග විනාශ වෙයි කියලා සිතුවද? ඒ දවසේම දෙවියන් වහන්සේගේ සෙනග ජයගත්තා. ஹalleluya. Hallelujah. இந்த வியாதியில் நீ சாக போகிறதில்லை. මේ රෝගෙන් ඔබ මැරෙන්නේ නැහැ. இந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்கி உன்னை சாட்சியாய் மாற்ற රෝගය போகிறார். නුඹට ආශිර්වාදයක් වෙලා උන්වහන්සේ ඔබ සුවපත් කරන්න යනවා. இயேசு இயேசு යේසුස් இயேசு යේසුස් இயேசு அதை செய்வார். යේසුස් එක කරයි. இயேசு அதை செய்வார். යේසුස් එක කරයි. 7 ஆண்டுகள் இந்த ரீனா மினிஸ்ட்ரியில இயேசு அதை செய்தார். බෝ කාලයක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ දේ මේ රිනා මිනිස්ට්‍රි එකේදී කරා. நீங்கள் கேட்ட சாட்சிகளுக்கு இயேசு செய்தார். ඔබ ඇසපු සාක්ෂින් යේසුස් වහන්සේ කරපු දේවල් உங்களுக்கும் அவர் செய்வார். ඔබටත් උන්වහන්සේ කරා. அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். උන්වහන්සේ දෙස බලලා අපි යාඥා කරා. ஹalleluya. கண்களை கொஞ்ச நேரம் யாரும் திறக்க வேண்டாம். ටික වෙලාවකට කිසිවෙක් ඇස් අරින්න එපා. நீங்களும் இயேசு மாத்திரம். ඔබත් යේසුස් වහන්සේත් நீங்களும் පමණයි. இயேசு மாத்திரம். ඔබත් යේසුස් වහන්සේත් පමණයි. யோபுவை போல் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். අපි යාඥා කරන්න යනවා. ஆண்டவரே என் சஞ்சலத்தை கண்ணோக்கி பார். ස්වාමිනී මගේ ශෝකය දෙස බලන්න. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஜெபிக்க போகிறோம். ඉස්රායල් සෙනග වගේ යාඥා ஆண்டவரே எங்களுடைய தவிப்பை மாற்றி போடும். ස්වාමිනී මගේ වේදනාව ඉවත් எங்களுடைய කරන්න. அடிமைத்தனத்தை மாற்றி போடும். වහල්කම ඉවත් කරන්න. எங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றும். අඩුව සම්පූර්ණ කරන්න. இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் இன்றைக்கு. යේසුස් වහන්සේ ඔබේ කඳුල இயேசு පිසඳනවා. உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබේ කඳුල ஐயோ, පිසඳනවා. பார்வோனே, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களால் விடுதலையாக முடியாது. ඔව් පාරාවුගේ ඒ සිරබාවෙන් ඔවුන්ටම බැරි වුණා. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். උන්ට දෙවියන් වහන්සේ කෙනෙක්. பார்வோனிலும் பெரியவர், පාරවන්ටත් වඩා உன் උසස් කෙනෙක්. வியாதியிலும் பெரியவர் இயேசு රෝගයට இருக்கிறார். වඩා උසස් කෙනෙක්. உன் சத்ருவை பார்க்கிலும் பெரியவர் இயேசு இருக்கிறார். සතුරට වඩා උසස් உன்னுடைய කෙනෙක්. பலகீனங்களை பார்க்கிலும் பெரியவர் இயேசு இருக்கிறார். දුර්වලකමට වඩා උසස් உன்னுடைய කෙනෙක්. குறைவுகளை பார்க்கிலும் பெரியவர் இயேசு இருக்கிறார். අඩුවට වඩා උසස් කෙනෙක්. இன்னைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. යේසුස් වහන්සේ ළඟ ගස්සන්න. கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற අඬ ගස්සන ஆண்டவர். හැමෝටම උන්වහන්සේ இது පිළිතුරු ஒரு දෙනවා. அற்புதத்தின் மாலையாய் மாறப் போகிறது. ආස්කමේ රාත්‍රියක් වෙන්න යනවා. சுகத்தின் மாலையாய் மாறப் போகிறது. සුවේ රාත්‍රියක් වෙන්න යනවා. ரட்சிப்பின் மாலை நேரமாய் மாறப் போகிறது. ගැලවීමේ රාත්‍රියක් වෙන්න යනවා. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ரெபெக்காளுக்கு ஈசாக்கை கொண்டு வந்த அதே ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல மணமகனை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். රෙබෙකාට ඊසාක්ව දුන්නා වූ දෙවියන් වහන්සේ ඔබට යාපත් භාර්යාවක්ව ලබා දෙනවා. சாராளுக்கு 90 வயதிலே பிள்ளை பெறும்படி கர்ப்பத்தை பலப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கர்ப்பத்தை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். අනුවේ සාරාගේ ගර්භය ශක්තිමත් කරපු තැනන් වහන්සේ ඔබේ ගර්භය ශක්තිමත් කරයි. யாக்கோபுக்கு யோசேப்பினுடைய மகிழ்ச்சியான வாழ்வை காண செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளின் மகிழ்ச்சியான வாழ்வை நீங்கள் காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். යාකෝබ්ට යෝසෙෆ්ගේ ආශිර්වාදමත් ජීවිතය දකින්න ඕ මාර්ගයේ සාදපු දෙවියන් වහන්සේ ඔබේ දරුවන්ගේ ආශිර්වාදය දකින්න ඔබට උපකාර யோபு කරයි. 2 மடங்கு ஆசீர்வதித்தவர் දෙගුණෙන් ආශිර්වාද කරයි. உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ඔබවත් ආශිර්වාද කරයි. கைகளை கர்த்தர் நேரா உயர்த்துவோமா. උන්වහන්සේ කෙරෙහි දයාත ඉදිකු කරයි. இயேசுவேன்னு கூப்பிடுவோமா. යේසුනී කියලා අඬ ගස්සන්න. இயேசுவேன்னு கூப்பிடுவோமா. යේසුනී කියලා අඬ அவர் ගස්සන්න. சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, උන්වහන්සේ කියනවා වේ
යේසුගේ බර උසුලන්නේ. எல்லாரும் இடத்தில் வாருங்கள். සියලු දෙනාම நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். සහනය நீ දෙන්නේ. தோற்க வேண்டிய அவசியம் இல்லை. පරාජය වෙන්න ඕනේ போராட නැහැ. வேண்டிய அவசியம் இல்லை. දුක් වෙන්න ඕනේ නැහැ. கண்ணீரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. කලකින්න ඕනේ නැහැ. நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறிக்க அவசியம் இல்லை. நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. துக்கிட அவசியம் இல்லை. இயேசு உனக்காக யாவற்றையும் செய்து යේසුස් முடித்திருக்கிறார். වහන්සේ නුඹ වෙනුවෙන් සියල්ල இயேசு කරලා யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். සියල්ල උන්වහන්සේ இயேசு කරලා யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இயேசு සියල්ල කරලා இன்றைக்கு அவர் ஜீவன் உனக்குள் வரப்போகிறது. උන්වහන්සේගේ ජීවනය ඔබ இன்றைக்கு තුළ அவருடைய சுகம் உனக்குள் வரப்போகிறது. උන්වහන්සේගේ සුවය ඔබ තුළට அவருடைய පැමිණෙනවා. அபிஷேகம் உனக்குள் வரப்போகிறது. යාලේ ඔබ තුළ அவருடைய පැමිණෙනවා. சமாதானம் வரப்போகிறது. சமாதானம் உனக்கு அவருடைய சந்தோஷம் வரப்போகிறது. பிரீத்தி உனக்கு பெறணும். இன்றைக்கு நீ கண்ட துக்கத்தை நீ காண போகிறது இல்லை. අද ඔබ දැකපු ඒ දුක නැවත දකින්නේ இனி நீ නැහැ. துக்கமுகமாய் இருக்க போகிறது නැවත இல்லை. ඔබ දුක් වෙන්නේ නැහැ. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. යේසුස්ගේ බලය පැමිණෙනවා. வானங்கள் திறக்கப்படுகிறது. ඕ උන්වහන්සේගේ දෑත வானங்கள் පැමිණෙනවා. திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமை. යේසුස්ගේ බලය உங்கள் ஒவ்வொரு அருகில் இயேசு நிற்கிறார். ඔබ සමග උන්වහන්සේ ஒவ்வொரு அருகில் இயேசு நிற்கிறார். යේසුස් වහන්සේ ඔබ ළඟයි. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற අදගසන கர்த்தர். උසියාලන්ට පිළිතුරු கூப்பிடுகிற දෙනවා. யாவருக்கும் பதில் கொடுக்கிற අදගසන கர்த்தர். උසියාලන්ට உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு ඔබගේ கர்த்தர். කඳුල එතුමා පිසදවනවා. ஹalleluya. ஹalleluya. முடியாது என்று எதுவுமே இயேசுவுக்கு නෑ இல்லை. කියලා කිසිවක් නෑ. முடியாது என்று எதுவுமே இயேசுவுக்கு නෑ இல்லை. කියලා කිසිවක් නෑ. நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ඔබ சாட்சிකාරයෙක් உங்களை වෙනවා. சாட்சியாய் மாற்றுவார். ඔබ சாட்சிකාරයෙක් உங்களை වෙනවා. சாட்சியாய் மாற்றுவார். ඔබ சாட்சிකාරයෙක් வாலிப වෙනවා. சகோதரனே சகோதரியே, දේවද දේවසනක இயேசுவை நோக்கி கூப்பிடு. යේසුස් වහන්සේ කතා இயேசுவே, යේසුනේ இந்த பாவத்திலிருந்து விடுதலையை මේ தாரும். පාපෙන් මට නිදහස දෙන්න. அந்தகார கட்டிலிருந்து எனக்கு விடுதலையை මේ தாரும். ක්‍රියාවල් වලින් නිදහස දෙන්න. இந்த பாவ அடிமத்திலிருந்து விடுதலையை தாரும். මේ පාපිෂ දේවල් වලින් නිදහස කරන්න. தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. වේදනාවෙන් ඉන්නවා. தவித்துக் கொண்டிருக்கிறேன் දුකෙන් ஆண்டவரே. ඉන්නවා. ஆண்டவரே தவிப்பை மாற்று. වේදනාව ඉවත් කරන්න. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. යේසුස්ගේ බලය වැසෙනවා. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே எனக்கு கிருபை வரங்களை தாரும். ස්වාමීගේ කරුණාවේ දාස දෙන්න. எனக்கு கிருபை வரங்களை தாரும். කරුණාවේ දාත දෙන්න. அபிஷேகத்தை தாரும். අලේපේ දෙන්න. ஐயோ ஊழியம் செய்ய வேண்டுமே. සේවය කරන්න ඕනේ. ஆத்துமகளை ரட்சிக்க வேண்டுமே. ඕ ආත්ම සෙනග எனக்கு ஆராதனை செய்ய விருப்பமா இருக்கிறது. ඕ මට සේවය කරන්න ආසයි. பிசாசுகளை விரட்ட வாஞ்சியா இருக்கிறது. යක්ෂයන්ව දුරු කරන්න ஐயோ, ආසයි. எனக்கு பலன் இல்லையே. ශක්තිය නැනේ. இந்த இயேசு உங்களுக்கு புது பலனை අලුත් தருகிறார். බලයක් උන්වහන්සේ දෙනවා. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும்? කී දෙනෙකුට ආත්මික கேளுங்கள் දීමනාව இன்றைக்கு. ඉල්ලන්නාද? என்று கேளுங்கள். இல்லன்னாத. இன்றைக்கு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ආලේප බැසෙනවා. அந்நிய பாஷை வரங்கள் இறங்கி අන්‍ය භාෂාව வருகிறது. බැසෙනවා. புதிய அந்நிய பாஷை வரங்களை கத்த අන්‍ය භාෂාව தருகிறார். ලබා ගන්න. தீர்க்கதரிசன வரங்களை கத்த தருகிறார். අනාගත වචන ලබා ஓ, ගන්න. பயத்தின் ஆவிகள் බය வெளியேறுகிறது. ඉවත් වෙනවා. எல்லாம் தெரியுது ஐயா. සියලු දේ දන්නවා. இயேசு இருக்கிறான்னு தெரியுது. උන්වහන්සේ ඉන්නවා ஆனா කියලා දන්නවා. பயமாவே இருக்குது. නමුත් බයක් තිබෙනවා. பயமாவே இருக்குது. නමුත් බයක් තිබෙනවා. இன்னைக்கு சகோதரி உன் பயம் விலகுகிறது. සහෝදරය ඔබගේ බය ඉවත් இந்த කරනවා. பயம் என் வாழ்க்கையை நரகமாக்குகிறது. මේ බය ඔබගේ ජීවිතය අපාය இந்த කරලා பயம் දෙනවා. என் குடும்பத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. මේ බය ඔබගේ ෆැමිලි එක இயேசு විනාශ அந்த කරනවා. பயத்தை எடுத்து போடுகிறார். යේසුස් වහන්සේගේ ඉවත් பயப்படாதே. කියනවන්න. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. සියලු බය ඉවත් වෙනවා. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவ அபிஷேகம் இறங்கி දේව வருகிறது. ආලේපේ தேவனுடைய බැසෙනවා. சுகம் இறங்கி வருகிறது. සුවය බැසෙනවා. இனி உன்னுடைய மருத்துவ அறிக்கைகளை கர்த்தர் மாற்றுகிறார். දෙවියන් වහන්සේ ඩොක්ටර්ස්ලාගේ රිපෝට්ස් වෙනස් புது කරනවා. pancreas இறங்கி வருகிறது. ඕ අලුත් බලයක් බැසෙනවා. No more diabetic. හalleluya. No more blood pressure. ඕ තවදුරට බ්ලඩ් ප්‍රෙෂර් නැහැ. இப்பொழுது இயேசு மாற்றுகிறார். උන්වහන්සේ වෙනස් කරනවා. இயேசு மாற்றுகிறார். උන්වහන්සේ සුව කරනවා. சாட்சியாய் மாற்றுகிறார். උන්වහන්සේ சாட்சிයක් சாட்சியாய் වෙනස් மாற்றுகிறார். சாட்சிகளை வெனஸ் ஐயோ வாழ்நாள் ஃபுல்லா இந்த மாத்திரையை சாப்பிடணுமே. මුළු ජීවිත පුරාම මේ ටැබ්ලට්ස් ஐயோ ගන්නවා. வாழ்நாள் முழுசு இந்த மாத்திரையை நம்பி இருக்கணுமா? ජීවිතේම මේ ටැබ්ලට්ස් ගන්නවා. இல்லை. නෑ. இயேசுவின் கரம் இறங்கி வருகிறது. යේසුස්ගේ දෑත බැසෙනවා. அவருடைய தழும்புகளால் உனக்கு சுகம். උන්වහන්සේගේ කස පාර වලින් සුවය. தழும்புகளால் කස சுகம். පාර වලින් සුවය. ஐயோ என் பிள்ளைகள் என் கட்டுப்பாட்டுல இல்லையே. මගේ දරුවන් මගේ කන්ට්‍රෝල් එකේ என் නෑ. கண்ட்ரோலை விட்டு என் பிள்ளைங்க போயிட்டு இருக்கிறாங்களே. කන්ට්‍රෝල් එකෙන් දරුවන් என் ඈත கண்ணு කරනවා. முன்னாடி என் பிள்ளைங்க நாசமாகிறாங்களே. ඕ මගේ දරුවන් දැන් විනාශ இயேசு වෙනවා. சொல்லுகிறார் இல்லை. උන්වහන්සේ කියනවා உன் නෑ. பிள்ளையை நான் ரட்சிப்பேன். ඔබගේ දරුවන්ව මම உன் பிள்ளையை நான் ரட்சிப்பேன். ඔබගේ දරුවන්ව මම මුදවනවා. அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு வெளியரங்கமாய் பதில் தருவேன். ඕ ඔබගේ වේදනාව මම ප්‍රීතියට இயேசு පෙරලනවා. அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ කරමින් இயேசு அற்புதம் செய்து උන්වහන්සේ கொண்டிருக்கிறார். කරමින් ඉන්නවා. பயப்படாதே. කියනවන්න. இந்த தேசத்தில் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. දේශේ තුරට ඔබට අනාගතයක් இந்த තිබේ. தேசத்தில் உனக்கு எதிர்காலம் உண்டு. தேசத்தில் உனக்கு அநாகதம் இந்த தேவை. தேசத்தில் உனக்கு பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். දේශේදී නුඹට ආශිර්වාද இந்த උන්වහන්සේ අපට தேசத்தில் දෙනවා. உனக்கு புதையல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். දේශේදී නුඹට ආශිර්වාද ஏசாயா 45:2-3 சொல்லுகிறது. 45:2-3 வெண்கல කියනවා. கதவுகள் உடைக்கப்படும். ඕ ඒ දොරටු විවෘත වෙනවා. இரும்பு தாழ்பாகள் முறிக்கப்படும். යකඩ දොරටු විවෘත වෙනවා. தைரியமாய் பிரசங்கம் பண்ணு. ඕ ධෛර්යමත්ව දේශනා කරන්න. இந்த தேசத்தில் உனக்கு அநேக ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். මේ දේශේ බෝ ඇදිලිවන්තයන් වන උඹට තමයි දෙනවා. ஹalleluya.
அக்கினியா இயேசுவின் கரம் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. ඕ ගින්නක්සේ යේසුස්ගේ දෑත ඔබ කෙරෙහි அக்கினியா இறங்கி கொண்டிருக்கிறது. ගින්නක්සේ அக்கினியா බැසෙනවා. இறங்கி கொண்டிருக்கிறது. ගින්නක්සේ බැසෙනවා. ஓ, உங்க எலும்புகளில புது பலனை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். අලුත් බලයක් උන්වහන්සේ ඔබ කෙරෙහි නිදහස් உங்க කරනවා. எலும்புகள்ல ஒரு புது பலன். අලුත් බලයක් උන්වහන්සේ නිදහස් ஐயா, කරනවා. எலும்புகள்ல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது. ඕ ඔබගේ ඇටවල වේදනාවකින් ඔබ இப்பொழுது அந்த வலி மறைகிறது. ඇට කඩුවල வலி மறைகிறது. වේදනාව ඉවත් කරනවා. நரம்புகளில் ஒரு தேவ பலன் இறங்கி வருகிறது. ඕ දේව බලය බැසෙනවා. இப்பொழுது දැන් இப்பொழுது மருத்துவர்கள் எதையெல்லாம் முடியாது என்று சொன்னார்கள், இன்று இயேசு அதை முடித்து வைக்கிறார். ඕ ડોක්ටර්ස්ලා බෑ කියන එක උන්වහන්සේ කරණිම කරනවා. பரலோகம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ස්වර්ගයේ බැසෙන එක අපි දකිනවා. ஹalleluya. Hallelujah. ஒருவர் சும்மா இருக்காதீங்க. ඕ නිකන් හිටගෙන ඉන්න එපා. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. උන්වහන්සේට අඬගස්සන්න. செழிப்பான வாழ்க்கையை தாரும் ஐயா. ආශිර්වාදමත් ජීවිතයක් දෙන්න. செழிப்பான குடும்பத்தை தாரும் ஐயா. සඵලවත් family එකක් දෙන්න. செழிப்பான ஜெப வாழ்க்கையை தாரும் ஐயா. ඕ සඵලවත් යාඥා செழிப்பான வேத வாசிப்பை தாரும் ஐயா. සඵලවත් වචන කියීම. நீர்ப்பாய்ச்சின தோட்டமாய் மாற்று. ඕ ස්වාමීනි ජල උල්පත් ඇති වෙන්න இயேசுவை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ இயேசுவை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்க சரீரத்தை சோதித்து பாருங்கள். ඔබගේ ශරීරය සෝචි சுகம் කරලා கிடைத்திருக்கிறது. සුවය ලැබිලා ඇති. சுகம் கிடைத்திருக்கிறது. සුවය ලැබිලා ඇති. இந்த ரீனா மினிஸ்ட்ரி வந்து சாட்சி சொல்ல போகிறீர்கள். මිනිස්සුන්ට වෙන සාක්ෂි දෙනවා. ஹalleluya. Hallelujah. கெட்ட சொப்பனங்கள் இன்றைக்கு விடுதலை கர்த்தர் ඔය தருகிறார். භයංකාරමත් සීන අද රාත්‍රියේ ஐயா, නැති වෙනවා. தவறான சொப்பனங்கள் வருகிறது. වැරදි සීන එනවා. ஐயா, மாம்ச இச்சை நிறைந்த சொப்பனங்கள் வருகிறது. මානසික සිතුවිලි එක්ක ஐயோ, ඒ இந்த සීන එනවා. இரவெல்லாம் என்னுடைய அந்த பிசாசினுடைய நினைவுகள் என்னை அலக்களிக்கிறது. යක්ෂයාගේ සිතුවිලි ඇවිල්ලා මාව වේසනපත් කරනවා. இந்த இயேசு புது இருதயத்தை தருகிறார். අලුත් අදවතක් උන්වහන්සේ දෙනවා. புது இருதயத்தை අලුත් தருகிறார். මනසක් උන්වහන්සේ இனி දෙනවා. தேவதூதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ඔබ මින් පස්සේ දේවදූතයෙක් பரலோக தரிசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ස්වර්ගික දර්ශන දකි. யோசேப்பை போல பரிசுத்த சொப்பனங்களை பார்ப்பீர்கள். යෝසෙෆ් වගේ සුද්ධ වූ දර්ශන දකි. ஹalleluya. Hallelujah. ஒரு இளம் வாலிப சேனை இந்த சபையில் நான் பார்க்கிறேன். ඕ තරුණ සේනාවක් මම මේ வாலிப සභාව சேனையை දකිනවා. நான் பார்க்கிறேன். ආත්මික සේනාවක් வாலிப දකිනවා. ஊழியரை நான் பார்க்கிறேன். ඕ තරුණ සේවකයන්ව දකිනවා. அநேக உடன் ஊழியர்களை நான் பார்க்கிறேன். ඕ සේවකයන්ව මම දකිනවා. இந்த 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 மினிஸ்ட்ரியில இருந்து யுனிவர்சிட்டிக்குள் ஊழியர்கள் போகிறதை நான் මේ பார்க்கிறேன். මිනිස්ට්‍රි එකෙන් යුනිවර්සිටි එකට මිනිස්ට්‍රි එකක් ගමන් කරන එක මම දකිනවා. யூனிவர்சிட்டிஸ்குள்ள இந்த ஊழியர்கள் போகும். යුනිවර්සිටි එක ඇතුළේ මේ මිනිස්ට්‍රි එක ගමන් யூனிவர்சிட்டி කරනවා. கேம்பஸ்குள்ள இந்த ஊழியர்கள் போக කැම්පස් போகிறது. තුළට මේ මිනිස්ට්‍රි එක ගමන් කරනවා. இந்த திருச்சபையில வாலிப பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில் ஊழியம் செய்ய මේ போகிறார்கள். සභාවේ ඉන්න තරුණ තරුණයන් යුනිවර්සිටිස් වල ගිහිල්ලා உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்ய போகிறார்கள். ඔබගේ දරුවන් සේවය அவர்கள் කරනවා. மூலமா ரட்சிக்கப்படுகிற அநேக மாணவர்கள் இந்த சபைக்கு வர ඔවුන් போகிறார்கள். කරන කොටගෙන බෝ අය ගැලවීම ලබලා මේ සභාවට இது එනවා. நிச்சயமாய் நிறைவேறும். මේක අනිවාර්යෙන් සිදු වෙයි. நிறைவேறும். මේක අනිවාර්යෙන් அந்த සිදු වෙයි. மாணவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி போவார்கள். ඒ දරුවන් නැවත ඔවුන්ගේ දේශවල වලට යයි. அங்கே அவர்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பார்கள். ඔවුන් ඒ ගිහිල්ලා මේ සේවය ආරම්භ කරයි. தேசம் விரிவடையும். දේශ සේවය වැඩි වෙයි. ஊழியம் விரிவடையும். ඔබගේ සේවය වැඩි වෙයි. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு உங்களை கடன் கொடுக்கிற ஜனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ඔබව උන්වහන්සේ ණය දෙන්නා වූ සෙනගක්ව වෙනස් කරනවා. இயேசு. Hallelujah. இயேசு. යේසුස්. Hallelujah. Hallelujah. I am very sure, my dear brother and sister, මේ සහෝදර සහෝදරිය මට ගොඩාක් ස්ථිරව කියන්න පුළුවන්. today God completely transformed you. දෙවියන් වහන්සේ සම්පූර්ණයෙන් අද ඔබව God is ට්‍රාන්ස්ෆෝම් crowning your head. උන්වහන්සේ ඔබගේ ඉස්ස கர்த்தருடைய ඔටුන්නෙන් கரமுனை கிரீடத்தை உன் தலையின் மேல வைக்கிறது. උන්වහන්සේගේ අත ඒ ඔටුන්න ඔබගේ හිස මත තබනවා. Hallelujah. 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 இன்னைக்கு இயேசு எனக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ඔබට එක දෙයක් කියන්න කියනවා. இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். යේසුස් වහන්සේ වෙනුවෙන් මම සේවය இந்த කරන්න. சபையோடு கூட இணைந்து நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். මේ සභාව සමග එකතුව මම සේවය කරන්න என் කැමතියි. வாழ்க்கையை இயேசு பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ජීවිතය යේසුස් වහන්සේ පාවිච්චි කරන්න ඕන කියලා මම என்று කැමතියි. விரும்புகிறவங்க එසේ ප්‍රිය කරන අය ஆண்டவருக்கு நேரா உங்களுடைய இருதயத்தை உயர்த்தி கைகளை உயர்த்துங்க. උන්වහන්සේ දෙස ඔබගේ ඇස් යොමු කරමින් දෑත ඔසවන්න. கர்த்தர் உங்களை விசேஷமா அபிஷேகிக்க போகிறார். උන්වහන්සේ ඔබව විශේෂිත ලෙස ආලේප விசேஷமா அபிஷேகிக்க போகிறார். විශේෂිත ලෙස ආලේප කරන්නට යනවා. இந்த திருச்சபையை ஒரு சுவிசேஷ திருச்சபையை கர்த்தர் මේ வைத்திருக்கிறார். සභාව සුභාරංචිය බෙදා හරිනා වූ සභාවක් හැටියට වෙනවා. ஆதி திருச்சபையில் நாள்தோறும் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டதைப் போல ඒ පරණ ඒ කාලේ ආදි කාලේ කොහමද මේ සෙනග සභාවට දවස පාත එකතු වුණාද? ஆத்துமாக்களை கொண்டு வருகிற மக்களை உங்களை மாற்றுவார். ආත්මයන් ගේන්නා වූ සභාවට ගේන්නා වූ මනුෂ්‍යයෙකුට බෝ වෙනස් කරනවා. விசுவாசிக்கிறால் நடக்கிற அடையாளங்கள் உங்கள் மூலமாய் நடக்கும். ඇදීලිවන්තයන් කරන කොටගෙන සිද්ධ වෙනව හාස්කම ඔබ තුලින් සිද්ධ වෙයි. நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதிகள் ඔබ சுகமடையும். යාඥා කරද්දී රෝගයන් සුවය වෙනවා. நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு கட்டுகள் உடையும். ඔබ යාඥා කරද්දී යක්ෂයාගේ බැඳීම කැඩෙනවා. நீங்கள் கால் மிதிக்கிற வீடு இயேசுக்கு சொந்தமாய் மாறும். ඔබ පහතමන ස්ථානය යේසුස්ට අයිති වෙන්න යනවා. இன்னைக்கு உங்களை அர்ப்பணியுங்க.
අද ඔබ බාර කරන්න. இந்த ஆரம்பை திருச்சபை ஊழியத்தோடு இணைந்து நான் ஊழியம் செய்வேன். මේ ආරෙමයි සභාව සමග එකතුව මම සේවය කරනවා. கைப்பிரதி ஊழியத்துக்கு நான் போவேன். ට්‍රැක්ස් ෆ්ලයර්ස් දෙන්න මම යනවා. மருத்துவமனை ஊழியத்துக்கு நான் போவேன். හොස්පිටල් මිනිස්ට්‍රීස් වලට මම இவர்கள் යනවා. செய்கிற ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியத்தை இணைத்துக் கொள்வேன். කරන්නා වූ සියලුම මිනිස්ට්‍රීස් වලට මම එකතු කරනවා. நெகேமியாவோடு கூட அவர்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். නෙහෙමාය සමග ඒ උන් අත්වැල් බඳගත්තා සේවය කරන්න. இன்றைக்கு உங்களை கர்த்தர் அபிஷேகிக்க போகிறார். ඔබ උන්වහන්සේ ආලේප කරනවා. மோசேயில் இருந்த அபிஷேக மூப்பர்களுக்குள் வந்ததை போல මෝසස් කරේ තිබුණ ආලේපයේ වැඩිමාල් කරේ ආවා වගේ. போதகர் மேல் இருக்கிற அபிஷேகத்தை உங்கள் மேல் கர்த்தர் வைப்பார். මේ දේවදාසය කරේ තිබෙන ආලේපය ඔබ කරේ උන්වහන්සේ තමයි. உலகத்தை கலக்க போகிறீர்கள். ඔබ මේ දේශය ඔබ ආශිර්වාද කරයි. அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? බොහෝයට නැති ආශිර්වාදයක් ඇයි මේ වගේ ලොකු ස්ථානයක් දෙවියන් ඔබට දුන්නේ නැද්ද? ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஆராதனை நடக்கும். ඉරිදා මුළු ඉරිදාම දේවමයන් තියේ. மொழிகள் மாறி மாறி ஆராதனை நடக்கும். භාෂාවන් වෙනස් වෙලා දේවමයන් තියේ. வாலிப ஆராதனை நடக்கும். තරුණ දේවමයන් තියේ. வாரத்தின் 7 நாட்கள் இங்கு கர்த்தருடைய வேலை நடந்து கொண்டே இருக்கு. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව දවස් 7ම සිද්ධ වෙයි. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு போக போகிறார். සෝෂල් ඇක්ටිවිටීස් වල දෙවියන් වහන්සේ මේ சேவை ගෙනියන්න சமுதாய சேவையில் கர்த்தர் கொண்டு போக போகிறார். උන්වහන්සේ මේ ඉන්න මේ සමූහයේ සෝෂල් මිනිසුන්ට சேரிட்டி සේවය කරන්න சேரிட்டி තමයි. மினிஸ்ட்ரியில கர்த்தர் கொண்டு போக போகிறார். චැරිටි සේවයක් උන්වහන්සේ කරන්න තමයි. திக்கற்றவர்கள் இந்த ஊழியம் விசாரிக்க போகிறது. කිසිමක් නැතුව ඉන්නව මනුෂ්‍යයන්ට මේ සේවය தேவை ආශිර්වාද. உள்ளவர்கள் இந்த ஊழியம் விசாரிக்க போகிறது. අවශ්‍යතාවෙන් ඉන්න මනුෂ්‍යයන්ට මේ සේවය ආශිර්වාද. கர்த்தர் ஆதி திருச்சபையில் இருந்து அத்தனை காரியத்தை இந்த சிறு திருச்சபை செய்ய போகிறார். සභාවේ තුල තිබුණා වූ සියලු දේ මේ සභාව කරනකොට උන්වහන්සේ කරන්න යනවා. அர்ப்பணிக்கிற உங்களை கொண்டு செய்ய போகிறார். කැප වෙන ඔබව උන්වහන්සේ පාවිච්චි කළ කරන්න. கரங்களை கர்த்தர் நேரா உயர்த்துங்க. උන්වහන්සේ කරේ දයාත් ඔස්සවා. இயேசு உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். යේසුස් වහන්සේ ආලේප කරනවා. தகப்பனே ස්වාමිනී உடைய அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ආලේපය ඔබගේ සෙනගව පුරවන්න. ஒவ்வொருவர் மீது ஒரு சுவிசேஷ அபிஷேகத்தை வை. කෙක්කෙනා කෙරේ ඔබගේ ආලේපය තබන්න. பிலிப்பு போன பட்டணமெல்லாம் களி கூர்ந்ததை போல පියාණනි පිලිප් ගියා වූ සෑම ස්ථානෙම ප්‍රීතියටපත් இந்த වුණා. பிள்ளைகள் போகிற வீடுகள் களி கூறட்டும். ඔබගේ දරුවන් යන නිවාස ප්‍රීතිය ලබන්න. உங்களுடைய பிள்ளைகள் சந்திக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் களி கூறட்டும். ඔබගේ සෙනග ස්වාමිනේ මුණ දෙන්නා වූ සියලු මනුෂ්‍යයන් සතුට அபிஷேகத்தை ලබන්න. தாரும். ආලේපය දෙන්න. அபிஷேகத்தை தாரும். ආලේපය දෙන්න. ஆண்டவரே ஏசாயாவை போலவர்கள் வந்திருக்கலாம். යெசாයා වගේ ඇවිල්ලා ඇති. ஒருவேளை அசுத்த உதடோடு கூட இருக்கலாம். පියාණනි ඒ අපිරිසිදු எரேமியாவை දිවසක போல சிறு பிள்ளையா இருக்கலாம். පියාණනි කුඩා දරුවෝ නැටිට ඇති. அக்கினி அவருடைய நாவுகளை ඔබගේ பரிசுத்தமாக்கட்டும். කින්න ඔවුන්ගේ දිව உங்களுடைய அபிஷேகம் தீர்க்கதரிசிகளாய் மாற்றட்டும். ඔවුන් ආලේපලත් අනාගතවත් அபிஷேகம் ஆண்டவரே ආලේප කරන්න. குறிப்பா என் வாலிப பிள்ளைகளை அபிஷேகியும். විශේෂයෙන් තරුණ තරුණයන්ව ආලේප කරන්න. யூனிவர்சிட்டியில் படிக்கிற என் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். යුනිවර්සිටි එකේ ඉන්නා වූ දරුවන්ව ආලේප කරන්න. யூனிவர்சிட்டியில் சேர்ந்திருக்கிற என் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். යුනිවර්සිටි ඇතුළු වෙලා ඉන්නා වූ තරුණ තරුණයන්ව ආශිර්වාද அவர்களை කරන්න. கொண்டு யூனிவர்சிட்டி அசைப்பீராக. ඔවුන්ව තබලා ස්වාමීනි යුනිවර්සිටි එක තුළ வாலிப பிள்ளைகளை சந்திப்பீராக. ඔබ ඔවුන්ව මුණ ගැහෙන්න උපකාර කරන්න. இந்த தேசத்தின் அடுத்த தலைமுறை சந்திக்கப்படுவதாக. මේ දේශේ ඉන්න වූ ඊළඟ පරම්පරාව ස්වාමීනි ඔබව දකින්න ඔවුන්ව පාවිච්චි ஹalleluya Hallelujah. ஹalleluya ஆசீர்வதியும் ஆண்டவர். ආශිර්වාද කරන්න. ஆசீர்வதியும் அப்பா. ආශිර්වාද කරන්න. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீது கர்த்தர் ஒரு கிரீடத்தை வைத்து அனுப்புகிறார். උන්වහන්සේ මෙතන ඉන්නා වූ සෑම තරුණ තරුණයන් කෙරේ சமாதானத்தோடு கூட උන්වහන්සේගේ போங்க. ඔටුන උන්වහන්සේ සමාදානයෙන් යන්න. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். උන්වහන්සේගේ ප්‍රීතිය ඔබගේ හිස මත உங்கள் තිබේ. வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். ඔබගේ නිවසේ ගැලවීමේ ප්‍රීතිය හඬ ඒ කූඩාරම් වල ඇසේ. காரணம் இயேசு உங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள். ඔබ යේසුස් වහන්සේට ඔබගේ ජීවිතය දීලා තිබෙනවා. நீங்க வரும்போது இருந்த வீடு பார்க்க மாட்டீங்க. ඔබ එනකොට තිබුණු නිවස නෙමෙයි. மகிழ்ச்சியின் வீடை பார்ப்பீர்கள். ප්‍රීතියෙන් නිවසක් ඔබ දකිනවා. சுகத்தின் வீட்டை பார்ப்பீர்கள். සුවේ නිවසක් දකිනවා. கீழ்ப்படிதலின் பிள்ளையை பார்ப்பீர்கள். කීකරු වෙන දරුවෙක්ව දකිනවා. வெற்றியின் பிள்ளையை பார்ப்பீர்கள். ජයග්‍රාහී දරුවෙක්ව சமாதானத்தின் பிள்ளையை பார்ப்பீர்கள். සමාදානයේ දරුවෙක්ව දකිනවා. வெற்றியான ஒரு வாழ்வை பார்ப்பீர்கள். ජයග්‍රාහී ජීවිතයක් දකිනවා. ஹalleluya Hallelujah. லாபம் தருகிற தொழிலை பார்ப்பீர்கள். ලාභය ලබා ගන්නා වූ රැකියාවක්. ஆவியிலும் ஆத்துமாவிலும் செழித்திருப்பீர்கள். ඔබ හැමතින්ම ආශිර්වාද ලබනවා. இயேசு உங்களோடு கூட இருந்து යේසුස් වහන්සේ ඔබත් එක්ක செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். භයංකාරම දේ උන්වහන්සේ කරා.